பிரார்த்தனையின் வாழ்த்துக்களையும் விளைவித்து வகுப்பை தொடர்கிறேன். அமைதியில் மறந்துகிறேன். நம்ம வந்து மெத்தடாலஜி நம்ம வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். பொதுவாக ஸ்கின் பார்க்கும்போது SP6 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன் ஸ்கின்னுக்கு அப்படின்னு சொன்னாக்க மெட்டல், அந்த மெட்டல் அப்படிங்கிற வாய்ஸ் பாருங்க. மெட்டல் ஆர்கன்ஸ் போகும்போது லங்ஸ் அண்ட் லார்ஜ் செல். அப்ப அந்த லங்ஸ் அண்ட் லார்ஜ் செல் நமக்கு வந்து அதிகமா வந்து எந்த யூஸ் ஆகும்னா இம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லங் நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம். கூடவே யாங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா நமக்கு வந்து எல்லா யாங்குமே தேவைப்படுறதுனால வந்து U14 அதில் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. U14ல வந்து மேஜரா வந்து 4 யாகம் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து மிச்சம் 3 யாகம் அதில் வந்து மேஜரா 4 யாகம்ஸ் என்னென்ன யாகம் செய்வது வந்து நம்ம வந்து U14 இருக்குது அப்படின்னு சொன்னாக்க டியூ சேனல் இது யாகம். ஆனால் அது நம்பர் 1. நம்பர் 2 லார்ஜ் டெக்ஸ்டைல் ஏன் அப்படின்னா மெட்டல். மூணாவது விஷயம் வந்து ஸ்மால் சிலிபிடல் ஃபயர். நாலாவது வந்து சாஞ்சியோ, அதுவும் ஃபயர். ஏன் இங்க ஃபயர் நம்ம பண்றோம்னா ஃபயருக்கு நீர் போடணும். ஏன்னா ஃபயர் வந்து மெட்டல்ல வந்து என்ன பண்றோம், சாப்பிடுறோம். ஃபயர் மெல்ட்ஸ் தி மெட்டல், மெல்ட் பண்ணிடும். அதனால நாம வந்து என்ன பண்றோம்னா ஃபயரை வந்து பேலன்ஸ் பண்ணுவோம். இந்த 4 யாகம் வந்து அதுல வந்து என்ன பண்ணுது, ஃபுல் டாமினேட் டியூ போடுறீங்க. ரிமைனிங் 3 யாம்ஸ், வாட் ஆர் தட் ரிமைனிங் 3 யாம்ஸ்? ஸ்டொமக், கேல் பிளாடர் அண்ட் யூரினரி பிளாடர். அப்ப இதுல வந்து இந்த மூணும் வந்து இன்டைரக்டா வந்து டிராவல் பண்ணி ஸ்டொமக்கு போகும்போது நமக்கு வந்து எல்லா டிசீஸ்க்குமே வந்து ஒரு காசா இருக்கு. அதுக்கப்புறம் கால் பிளாடர்னு சொல்ல போகும்போது மென்டல் ஆக்டிவிட்டி ரிலேட்டட் வித் கால் பிளாடர், அது ரொம்ப முக்கியம். யூரினரி பிளாடர் ஏன் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாக்க பியூரிஃபிகேஷன். 4 விதமான பியூரிஃபிகேஷன் நம்ம பேசியிருக்கோம். என்னென்ன பியூரிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து வேஸ்ட் எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு சொன்னாக்க அந்த எக்ஸ்கிரீஷன் எந்தெந்த வழியில வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பிரீத் இன் பிரீத் அவுட்ல வந்து வேஸ்ட் எக்ஸ்கிரீட் ஆகுது. ரெண்டாவது ஸ்வெட்ல ஆகுது, வேர்வை சுரப்பிகள்ல. ஏன்னா ஒவ்வொரு செல்லும் வந்து ஒரு பவர் இருக்குது, மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்ற ஒரு பவர் இருக்குது. அது மூலமா சுவாசிக்குது. ரெஸ்பிரேஷன் ஆஃப் தி செல்ஸ் வந்து
who is the responsibility of the respiration of the cell அப்படின்னு சொன்னா மைட்டோகாண்ட்ரியா ஆஃப் த செல், அதாவது பவர் ஹவுஸ் ஆஃப் செல் இஸ் த ரெஸ்பிரேட்டரி ஏரியாவை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு இடம் செல்லுக்குள்ள. அப்போ ஒவ்வொரு செல்லும் சுவாசிக்கும் போது ஒவ்வொரு செல்லும் வந்து என்ன பண்ணுது, அந்த எக்ஸ்பிரேஷன் inspiration and expiration are the respiration combinedly called as the respiration. அப்போ அது breathe out பண்ணுது இல்லையா, அது எங்க வெளியே வருது, through sweat. மூணாவது stools, அது வந்து large intestine easy always இதெல்லாம் மூணு எங்க வருது, breathe out சொல்லும்போது skin belongs to metal, yeah, breathe out அது lungs belongs to metal, breathe out lungs வருது. அதே மாதிரி வந்து நமக்கு மூணாவது பார்த்தது sweat. Sweat வந்து belongs to என்னது, skin belongs to lungs. Breathe out. அப்புறம் மூணாவது பார்த்து stools. Breathe out ஒண்ணு இல்லையா, அடுத்தது வந்து ரெண்டாவது sweat, மூணாவது stools. Stools வந்து large intestine வழியா வெளியே வருது. அப்போ லங்ஸ்ல 2, லார்ஜ் இன்டெஸ்டைன்ல 1, மொத்தம் 3. அப்போ அது வேஸ்ட் எக்ஸ்கிரீட் பண்ணக்கூடிய 2-3 சேர்ந்து யார் மெட்டல் பார்ட். நாலாவது பார்ட் யூரின்ல வெளியே வருது. யூரின்ல வெளியே வர்றத பார்க்கறது யாரு, கிட்னி. அது எந்த வழியா போகுது, பிளாடர் வழியா போகுது. அதனால யூரினரி பிளாடர் அதுவும் இங்க நம்ம ஆட் பண்ணணும். அப்போ அந்த யாங்ல வந்து இன்டைரக்ட் யாங்ஸ் 3 யாங்கும் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுது, வாய்ஸ் செக் பண்ணுங்க, வித்தியாசம் என்ன கேட்பாங்க. இதுல மைக் ஆஃப் பண்ணனும், மைக் இதுல இந்த டிவைஸ்ல ஆஃப் பண்ணனும், மைக் ஆஃப். ஆஃப் பண்ணிட்டீங்களா, பண்ணலையா? இப்போ வாய்ஸ் செக் பண்ணுங்க. இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன், இந்த லங்ஸு, லார்ஜ் இன்டெஸ்டைன் ஆகிய 3 விஷயங்களை வந்து இது ரெண்டும் சேர்ந்து மெயின்டைன் பண்ணுது. உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்றுறதுல இந்த 3 வழிகளில் வந்து மெட்டல் யூஸ் பண்ணுது. மீது ஒரு வழி வந்து எது, என் வழி, தன் வழின்னு சொல்லக்கூடிய அது கிட்னியினுடைய வழி, அது த்ரூ பிளாடர். அதனால் இங்கே வந்து ஸ்டமக்கும் முக்கியம், யூரினரி பிளாடரும் முக்கியம், கேல் பிளாடர் மென்டல் ஆக்டிவிட்டீஸ். ஆன் தான் பாருங்க, அது ஆல்ரெடி ஆன் பண்ணிட்டேன். அப்போ இந்த 3 வந்து இந்த லாஸ்ட் பார்ட் வந்து வாட்டர் வழியா நம்ம கிளாஸ் போயிட்டு இருக்கு, ஒன்றும் இல்லை. இப்போ அந்த மாதிரி 4 வழிகள்லையும் வெளியே போகுது. அதனால இந்த 3 யாங்கும் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் 4 யாங்கு ஏன் முக்கியம்னு சொன்னேன், ஸ்கின் டிஸார்டர்ஸ்க்கு. ஒன்று டியூ சேனல்னால் எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம் நம்ம, டியூ சேனல் எதுக்காக யூஸ் ஆகுது, கவர்னிங் வெசல் இஸ் யாங். அந்த யாங் ஃபர்ஸ்ட் யாங் வந்து டியூ தான், டியூ. அந்த டியூ வந்து ஃபஸ்ட்டு ப்ரைம் இம்பார்ட்டன்ஸு. ஏன்னு சொன்னாக்கா அதுதான் வந்து நம்ம வந்து ஸ்பைனல் கார்டோட கனெக்ட் ஆகக்கூடியது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்பைனில் ஒர்க் பண்ணுறது அந்த இடம், பிரெயினில் ஒர்க் பண்ணுறது எது, கேல் பிளாடர். ஏன்னா மென்டல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா
ஸ்கின் டிசீஸ்க்கும் ஸ்ட்ரெஸ்க்கும் ரொம்ப ரொம்ப வந்து எஸ் ஃபார் ஸ்கின் எஸ் ஃபார் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ஸ்கின்னு வந்து நம்ம வந்து ஹீல் ஆகணும்னு சொன்னால் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அதில் வெளியே வந்தாகணும். ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, டென்ஷன் இதெல்லாம் வந்து ஸ்கின் டிசீஸை வந்து ப்ரொலாங்கடாக கொண்டு போயிடும். ஹீல் பண்ண முடியாது நம்மளால். என்னதான் நம்ம மெயின்டைன் பண்ணாலும் ஸ்கின்னை கரெக்ட் பண்ணணும்னு சொன்னாக்க நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கக்கூடாது. பேஷண்ட்கிட்ட இருக்கக்கூடிய ரெஸ்ட்லெஸ்னஸை முதல்ல வந்து ரிமூவ் பண்ணணும். அவங்க கம்ப்ளீட் ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்குள்ளே அவங்களை கொண்டு வரணுன்றது தான் முக்கியமான பாயிண்ட். அதனால் இந்த யாங்கை பொறுத்த வரைக்கும் இது ஸ்கின்னுக்கு வெளியே அவுட்டர் பார்ட்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் யாங்கு. அதனால் யாங் வந்து டியூ 14 இஸ் த பெஸ்ட் செலெக்ஷன். அதுக்கப்புறம் மெட்டலினுடைய டானிஃபிகேஷன் எது? லார்ஜ் இன்டெஸ்டைன் தான். மெட்டலினுடைய யாங் எதுனாக்கா லார்ஜ் இன்டெஸ்டைன். அதனுடைய டானிஃபிகேஷன் LI11. அந்த டானிஃபை பண்ண போகும்போது அது வந்து அதே மாதிரி மெட்டலை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. மெட்டல் யாங் தானே, ஸ்கின்ன்றது வெளியே வந்துருக்குது இல்லையா? அது இதுக்கப்புறமா வந்து நமக்கு என்ன தேவைப்படுது அதில்னா SP10 தேவைப்படுது. SP10 என்ன பண்ணுது? பிளட் பியூரிஃபிகேஷன். எந்த ஒரு ஸ்கின் டிசீஸாக இருந்தாலும் சரி அதை வந்து பிளட் பியூரிஃபிகேஷன் பண்ணணும், டீடாக்சிஃபை பண்ணணும், டாக்ஸின் வந்து டீடாக்ஸ் மெடிசன்ஸ் எடுக்கணும், அவனுக்கு பேதி கொடுக்கணும், அவனுக்கு வந்து குடலை க்ளீன் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து டீடாக்ஸ் மெடிசன்ஸ் எடுக்கணும், டிவார்ம் பண்ணணும். இப்படின்றதெல்லாம் வந்து ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்கும் சேர்ந்து நமக்கு வந்து என்ன பண்ணலான்னா SP10 கொடுத்தா பிளட் பியூரிஃபிகேஷனாக ஒர்க் பண்ணுது அது. அதுக்கப்புறமா SP6 வந்து ஜென்ரல் டானிஃபிகேஷன். அது வந்து அதே மாதிரி வந்து ஜெனிட்டல் டானிஃபிகேஷன். அது ஜெனிட்டல்னு சொன்னாக்க ஈவினிங் செஷனில் நான் பேசியிருக்கிறேன். செக்ஸ் ஹெல்த் அப்படின்னாக்கா விச் ஹெல்த் அப்படின்றத வந்து நான் பேசியிருக்கிறேன். அது என்னென்னு கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து மெசேஜ் கொடுத்தீங்கன்னா ஒரு பரிசு தருவேன் நான். அவ்வளோதான். சரிங்களா? ஏற்கனவே வந்து ஒருத்தருக்கு ஒரு பரிசு கொடுத்தாச்சு, ஒரு பார்க்கர் பண்ணு. ரெண்டாவது ஒருத்தருக்கு ஒரு அதே மாதிரி பார்க்கர் பண்ணியாச்சு. பார்க்கர் பண்ணால் கொடுப்பணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சின்ன பாட்டிலோட சிக்னேச்சர் போட்டு கொடுத்துருவேன். அது வந்து எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் பார்த்துக்கங்க. இல்லை எனக்கு பேனா வேணால் பேனா வாங்கி கொடுத்துருவேன். இப்போ வந்து இப்போ மயூரியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் கேட்குறதுக்குலாம் பதில் சொல்கிறாங்க, என்னால் பண்ண முடியல, எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸாலேயே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பயப்பட அவசியமும் இல்லை. அதே மாதிரி லாங்குவேஜ் இஸ் வெரி ஈஸி அப்படின்னு அப்பப்போ சொல்லுவேன் நான். எப்போவுமே எல்லாருக்குமே சொல்லிட்டு இருப்பேன். அப்போ வந்து லாங்குவேஜ் இஸ் நாட் எ பேரியர், இட்ஸ் எ கேரியர் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ வந்து இது ஒரு தடைக்கற்களாக இருக்கக்கூடாது அது. அதே மாதிரி சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி, மெடிசன் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஹெல்த் இஷ்யூ வந்து நம்ம அட்டன் பண்ணி ஜெயிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நமக்கு என்ன வேணும்? இன்ட்ரெஸ்ட் அண்டு இன்வால்வ்மெண்ட். அவ்வளோதான். இது இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். நம்ம அதுக்குள்ளேயே இருந்தோம்னு சொன்னால் நமக்கு எல்லாமே சொல்லித்தரோம். நம்ம யாரும் சொல்லித்தர வேணாம். நீங்கள் உட்காந்து ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதான் எங்கள் யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஒன்லி ஸ்டூடெண்ட். நீங்கள் மிச்சம் எல்லாரும் ப்ரொஃபஸர்ஸ். அதில் வரக்கூட அத்தனை பேரும் ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸு, வந்து HOD, அவங்கவுங்க, அப்புறம் வைஸ் சான்சலர் எல்லாம் வரும் அவங்ககிட்ட. யார் அவங்கண்ணா பேசு. அப்போ நில்லுவான். நீங்கள் சொன்னீங்களா? பாராட்டுகள். அப்போ அந்த மாதிரி நம்மகிட்ட வந்து கற்றுக் கொடுப்பாங்க அவங்க. எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல 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 நமக்கு அப்படியே ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஏற்கனவே படித்ததெல்லாம் ஞாபகம் வரும், படிக்காதெல்லாம் தேட சொல்லும். அப்போ எது இருந்தால் வரும்? அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இன்வால்மெண்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். எதை பார்த்தாலும் நம்ம தியரியை பார்க்கணும். எவ்வளோ அட்ராக்ட் பண்ணி பேசணும் 5 எலிமெண்ட் தியரி. நம்ம எதுக்கு பேசணும்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து அதை பெனிட்ரேட் பண்ணி உள்ள ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள சீல் போட்டு வைக்கணும் தான் பண்ணுவாங்க. சிம்பிளா தான் 5 எலிமெண்ட் தியரி. அப்புறம் மேட்டர் 5 என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ணணும். அப்படி ஒரே முடிக்கணும் ஆகிடும். என்னை யார் என்ற அடையாளம் காட்டும் 5 மூல விதிகள். இப்படிலாம் டெவலப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ஃபயர் என்ன பண்ணுறது? மெட்டலில் மெல்ட் பண்ணுறது. அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் பண்ணலாம்ல. ஏன் அவ்வளோ டெவலப் பண்ண போகிறோம்? சப்ஜெக்ட் அவ்வளோ தூரம் டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு எப்போவுமே அது யூஸ் ஆகணும். அப்போ எங்கேயாவது ஒரு லாக்கு, ஒரு சின்ன ஒரு லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டோ ஒரு மெசேஜோ வேறு யாராவது பேசுகிற ஒரு விஷயங்களையோ நம்ம எடுத்து சொல்ல போகும்போது நம்ம மைண்டில் அது ஞாபகம் வரும். இதுதான் ஞாபகம் இருக்கும். கதைகள்லாம் ஞாபகம் இருக்கும், பாட்டெலாம் ஞாபகம் இருக்கும், சப்ஜெக்ட் மறந்துடும். இந்த லிங்க் பண்ண போகும்போது அது சப்ஜெக்ட் நமக்கு உள்ளே வந்துடும். அதுதான் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து அதை என்ன பண்ணுறோம்? கோரிலேட் பண்ணுறோம், இன்டர்லேட் பண்ணி பேசுகிறோம். ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறதுக்கு இன்னொரு விஷயத்தை நம்ம கையில் அடாப்ட் பண்ணிக்கிறோம். அப்போ ஸ்கின்னை புரிய வைக்கணுன்றதுக்காக, ஸ்கின்னை புரிய வைக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. லிவர் 2 இருக்குது, சோரியாசிஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு.
லிவர் 3 இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ LU9 இருக்குது நமக்கு வந்து இந்த ஒயிட் பைச்சஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு. ST36 ஒர்க் பண்ணுறது. இதெல்லாம் வந்து அடுத்த ஸ்டெப்பு நிறைய இருக்குது. இது மட்டும் பாயிண்ட்ஸ் இல்லை. இது வந்து பேசிக்காக அவங்களுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து முதல்ல அப்ளை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். இதெல்லாம் காசஸ் ரீசன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சு சொன்னால் அங்கே ஈஸியாக இருக்கும். என்ன காசுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்ன ரீசன்ஸ் வந்து இப்போ போட்டோம்னா இந்த ரீசன் இருந்தாக்க இந்த பாயிண்ட்ன்றது நான் சொல்கிறேன் இல்லையா. இதை வந்து என்ன பண்ணணும் நீங்கள் வந்து பேஷனுடைய வந்து என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸோட நீங்கள் வந்து கார்லேட் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ இவனுக்கு என்ன பிளட் பியூரிஃபிகேஷன் இல்லையா, ஜெனரல் டானிஃபிகேஷன் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறதுனாலயா இல்லை ஸ்ட்ரெஸ்னாலையா அப்படின்னு நீங்கள் வந்து அதை பண்ணி யோசனை பண்ணி பார்க்க போகும்போது உங்களுக்கு சப்ஜெக்ட் சொல்லித்தரோம். இவங்க வந்து இதை இந்த பாயிண்ட் போட்டு உங்களுக்கு சொல்லித்தரோம் சப்ஜெக்ட். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அவனுக்கு டியூ தேவைப்படும். ஜெனரல் டானிஃபிகேஷன் ஜெனரல் ஹெல்த்தை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது கண்ணதாசன் சொல்றாரு, மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா ஒரு பாட்டில். இப்போ மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் ஒரு கஷ்டம். துயரம்ன்ற வார்த்தை வந்து தனி, அது கிரீஃப். ஆனால் இங்கே பொதுவாக கஷ்டன்றதை வந்து அவர் அப்படி வந்து அந்த வேர்டு மாற்றி சொல்றாரு அவரு, அது புரிய வைக்கிறதுக்காக. அப்படி சொல்ல போகும்போது மனித ஜாதியில் மற்ற எந்த ஒரு லிவிங் திங்ஸும் கிடையாது. இந்த மாதிரி மட்டும்தான் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. எல்லாமே வந்து மைண்ட் ரிலேட்டடு. மனிதன் அப்படின்னா மனம் சார்ந்தவன், மனசோட சேர்ந்தவன். அப்போ வந்து மைண்டை கரெக்ட் பண்ணணும். மென்டல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொன்னா கேல் பிளாடர் எங்கேருந்து அது வந்து அது முளைச்சி நிற்குதுன்னு சொன்னால் அது லிவர்லேருந்து ரெடியேட் ஆகி அது ரொம்ப கம்பைண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. அப்போ லிவர் தான் டாக்ஸின்ஸு யாரு டாக்ஸின்ஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய டைஜஸ்டர், ஈட்டர், அதை வந்து பேலன்சர் எல்லாமே யாருன்னாக்க லிவர். லிவரால் முடியலன்னா தான் அது வேற எங்கேயாவது கொண்டு போயிடும். அப்போ லிவரை என்ன பண்ணணுன்றதை திங்க் பண்ணி பார்க்கணும். ஒரு ஸ்கின் டிசீஸில் வந்து வாட் இஸ் த லெவல் ஆஃப் லிவர், வாட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் லிவர், வாட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் த லிவர் அப்படின்றத நம்ம வந்து பேஷண்ட்டோட பேசி பார்க்கணும். அவன் டென்ஷன் பார்ட்டி முன்னாடி தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக ரொம்ப லேட் ஆகும். அவன் டென்ஷன் இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் வந்து சீக்கிரமாக சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு நடக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து சேர்ந்து பண்ணி பார்க்கணும். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நான் லாஸ்ட் சப்ஜெக்ட் முடித்தோம், ஸ்கின் டிசீஸ் முடித்தோம். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்ல போகும்போது நம்ம பிளைண்டாக ஸ்டார்ட் பண்ணோம்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்போ எங்கே முடிச்சோமோ அந்த சப்ஜெக்டை எடுத்து எதுக்காக ரீசன்ஸ், அந்த பாயிண்ட்ஸ் ஏன் வந்துச்சு, இவ்வளோ தான் பாயிண்ட்ஸ் அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இருந்தாலும் கூட இது மெயின் பாயிண்ட்ஸை நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ லிவர் பாயிண்ட்லாம் இருக்குது. அப்போ எப்போ யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகும்போது அவனுக்கு லிவரோட கம்ப்ளைண்டோட வருவான், ஃபேட்டி லிவரில் வருவான், அது இல்லைனா சிரோசிஸில் வருவான், இல்லை ஜாண்டிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ், லிவர் இன்ஃபெக்ஷனில் வருவான். இப்போ லிவர் இன்ஃபெக்ஷன் வந்து மெயின் ஒரு இன்ஃபெக்ஷன்ஸு என்ன வரும் மெயின்ல கரண்ட் பாட்டில் கார்ட் போட்டு தரேன். நாட்டையே பரபரப்பாக இருந்தது. காரணம் என்னன்னா, பெண் மருத்துவர் கொடூரமான பாலியல் உடலில் பல எலும்புகள் உடைந்திருக்கின்றது. இந்த மாதிரி பல கொடுமைகள் அரங்கேற்றப்பட்டு உங்களுக்கு என்ன பாயிண்ட் ஞாபகம் வரணும்? மருத்துவர்கள் போராட்டத்தில் குதிச்சாங்க. இந்தியாவில் உள்ள பல்வேறு பகுதிகள் சொல்றேன் குதிச்சாங்க. இப்படி மொத்தமா மட்டும் சொல்லக்கூடாது. பிறகு இந்த இந்தியாவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது. சம்பந்தப்பட்டவர் குற்றவாளி என தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கொடூர குற்றம் வேற யார் சொல்றீங்க மருத்துவர் குறிப்பிடத்தக்கது. நமக்கு ST36 இன்னொருத்தர் போடுறாங்க. பெஸ்ட் ஆப்ஷன் வந்து டியூ 14. செகண்ட் ஆப்ஷன் இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துக்குள்ள வந்துடணும். இப்போ லிவர்ல இன்ஃபெக்ஷன் எங்க வேணா இன்ஃபெக்ஷன் போது இன்ஸ்பெக்டர் எவனா இருந்து போறாரு. இன்ஃபெக்ஷன் லிங்க் பண்ணி பாருங்க. இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா இன்ஸ்பெக்டர் வராரு. எந்த இன்ஸ்பெக்டர் கூட்டு வரணும் நம்ம? D4. அப்புறமா ரெண்டாவது இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் தான் வந்து யாரு இடையில. அப்படி வந்து நம்ம யோசிக்கணும். நம்ம லிவர் பாயிண்ட் தெரிஞ்சு கூடாது. லிவர்ல இன்ஃபெக்ஷனுக்கு லிவர் 1, லிவர் 2, லிவர் 3, லிவர் 4, லிவர் 5, லிவர் 6, லிவர் 7, லிவர் 8, லிவர் 9, லிவர் 10, லிவர் 11, லிவர் 12, லிவர் 13, லிவர் 14, லிவர் 15. லிவர் 15 ஒன்று இருக்குதா தெரியலையே. ஐயோ 14 போட்டுருக்கா தெரியாம 15 சொல்லிட்டோமே அப்படின்னு இந்த மாதிரி வந்து நம்ம திங்க் பண்ணக்கூடாது.
இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்னா என்ன பாயிண்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஏற்கனவே அப்படின்றது நம்ம வந்து பார்க்கணும். அதில் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸுக்கு வந்து நம்ம டியூஸ் போட்டு இல்லை வேணும். அப்போ லிவராக இருந்தாலும் அதுதான், ஸ்கின் இருந்தாலும் அதுதான், அது வேறு எங்கேயா இருந்தாலும் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அடிப்பட்டு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அதுக்கு லீவ் போட்டு தான் எடுக்கணும். வேறு ஏதாவது ப்ராசஸ் ஆகும் வந்து இது வாட்டர் இன்டேக்கில் இல்லை ஃபுட் இன்டேக்கில் ஏதாவது இல்லை உள்ளே போய் பாய்சன் ஆயிடுச்சு, அது ஏதோ இன்ஃபெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணிச்சு, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம இங்கே தான் திங்க் பண்ணணும். அதெல்லாம் வேறு பாய்சன் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி வந்திருக்கிறார். இந்த பழக்கம் நாளடைவில் வந்து அப்படி கிடையாது, லைஃப் அப்படி ஒர்க் பண்ணாது. இரு குடும்பத்தின் சம்மதத்துடன் இது வந்து ஜென்ரலாக ஸ்கின்னை பற்றியான மேட்ரு. இது பொதுவான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இதில் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். தேவிகா ஸ்ரீ அவரது பெற்றோர்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து டைம் ஆயிடுச்சு கிளம்பிட்டாரு. உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக வந்த தகவலை தொடர்ந்து பதற்றத்துடன் அவரை பார்ப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றிருக்கிறார் ராகுல். ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கு, நாய்ஸ். என்னது? அங்கேயா மொபைல் இருந்தா நீ பண்றியா? அப்புறம் டெஃப் மியூட்டிசம் நல்லா க்ளீன் பண்ண சொன்னியா? சரி சரி, அப்ப ஈஸி தான். டெஃப்னஸ்ல வந்து 2-3 கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நம்ம படிக்க வேணாம். என்ன நீங்கள் தனித்தனியாக படிச்சுக்கணும். என்ன அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா என்னென்னலாம் வந்து ஒவ்வொன்றுக்குள்ளே உள்ளே போய் பார்க்கணும்னா அது வந்து தனித்தனியாக தான் நம்ம நீங்கள் பார்க்கணும். உள்ளே போய் பார்த்தா நிறைய தான் உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு தான் சைட்லாம் இருக்குல்ல. இல்ல அவங்க சின்னதுல இருந்தே அவங்க அந்த கபடி பிளேயர் அவங்க வயிற்று அடிபட்டனால வந்து அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த பொங்கல் லீவுக்கு ஊருக்கு போனதுல இந்த மாதிரி நைட் டைம் வாமிட் எடுக்குவோம் சொல்லியிருக்காங்க. அப்போது சாலை வளைவில் திரும்ப முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையோரம் இருந்த தடுப்பின் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே படுகாயமடைந்து உயிரிழந்தார். ஹெல்மெட் அணியாமல் சென்றதால் தலையில் பலத்த காயமடைந்து உயிரிழந்ததாக ராகுலின் தந்தை கூறியது சோகத்தை ஏற்படுத்தியது. சுஜாதா மியூட் பண்ணல, ரோஹி பாத்திமா மியூட் பண்ணல. ஓகே. அப்புறம் டெஃப் மியூட்டிசம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து பேச்சும் இருக்காது, காதும் கேட்காது. அப்போ எப்படின்னு சொன்னால் பேச்சு வந்து பேசுகிறத வந்து காதில் வாங்கினா மட்டும்தான் அவங்களால பேச முடியும் இல்லையா. பேச முடியாத குழந்தைகளுக்கு போகும்போது அவங்களுக்கு காதும் கேட்டிருக்காது. அதுக்கு பேர் தான் டெஃப் மியூட்டிசம். பொதுவாக இதுக்கு எல்லாத்துக்குமே பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஏரியாவிலே இருக்குது பார்த்தீங்களா. SJ21, SI19, GB2, இந்த 3 பாயிண்ட்டு இங்கே பாருங்க. இந்த இடம் காதுக்கு மேல் பக்கமா SJ21, SI19, GB2, காதுக்கு பின்னாடி போனால் SJ17. SJ17 இந்த 4 பாயிண்ட்டுமே வந்து காது அடைப்பாக இருக்குது. கோல்டால் காது அடைச்சிக்கிச்சு, எனக்கு வந்து டெம்பரரியாக கேட்கல, மிடில் இயரில் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, இயரில் ப்ராப்ளமாக இருக்குது, இன்னர் இயரில் வந்து எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை அவுட்ரு இயரில் ப்ராப்ளமாக இருக்குது. அப்படி எப்படி சொன்னாலும் சரி இந்த 4 பாயிண்ட்டுமே நீ கம்பைண்டாக போடலாம். இப்போ காது சர்ஜரி பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அனஸ்தீசியா, அக்குபஞ்சர் அனஸ்தீசியா பண்ணுறவங்கள கூப்பிட்டு போயிட்டு இந்த 3 பாயிண்ட்டை ஒன்றா இன்சர்ட் பண்ணி இந்த காது மறுக்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இயர் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறமா அந்த டைம் வந்து டியூரேஷன் எவ்வளோ நேரம் தேவைப்படுதோ அவ்வளோ நேரம் பொறுத்து நீட் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த மருத்து போனது அப்புறம் பெயின் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த சர்ஜரி டைமில் வந்து பெயின் இல்லாமல் கூட மெயின்டைன் பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்குது. நாம் வந்து இதெல்லாம் கற்றுக்கணும் நம்ம நிறைய விஷயங்களை, சரிதானே. இதுக்கப்புறமா வந்து காதுக்கு வந்து டிஸ்டல் பாயிண்ட்ஸ் வந்து SJ3, SI3, SJ5, GB41,
LI4 4. மியூட்டிசம் அந்த குழந்தை வந்து பேசலை அப்படின்னு சொன்னாக்க H5 ஆட் பண்ணிக்கலாம். 223 இங்கே 223 H5 ஆட் பண்ணலாம். அவ்வளோ. அடுத்தது டின்னிட்டஸ். காதுக்குள்ள வந்து ரிங்கிங் சவுண்டு டிங் 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 அடிக்கிறது. அப்புறம் பஸ்ஸிங் சவுண்டு அடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ஸிங் சவுண்டு காற்று அடிக்கிற மாதிரி இருக்கு, அப்படியே அலை அடிக்கிற மாதிரி இருக்குது. அது அலை அடித்தாலும் சரி டின்னு கட்டி அடித்தாலும் சரி டின்னிட்டஸ்னாக்க காதில் சவுண்டு இறைச்சல். இதுக்கும் என்ன பண்ணோம்? முதல்ல சொன்ன சேம் 4 பாயிண்ட்ஸையும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா பேசிக் அதுதான், ஈஸி இல்லையா உங்களுக்கு? பேசி அப்படின்னு சொல்லலாம். பேசிக் ஈஸி ரெண்டையும் ஒன்று சேர்த்து பேசின்னு ஒரு வேர்டு கண்டுபிடிச்சலாம் நம்ம. அப்படின்னா என்னென்ன டிக்ஷனரி தரேன்னா வந்து ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி, அங்கங்கே வந்து கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி, இதெல்லாம் பார்த்தோன்னா எங்கேயுமே இருக்காது. அப்புறம் லைவ்லா ரிட்டர்ன்ஸ் கேட்டாலும் கண்டுபிடிக்க முடியாது, நாம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து GB20 இதில் கேட்கும். ஏன்னா இந்த இடத்துலலாம் பிரச்சனை வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே எல்லாம் பின் மண்டை, கழுத்து, ஷோல்டர் அப்படின்னா GB20 நல்லா கேட்கும். GB20 தான், இதுதான் GB20. அந்த டிஜிட்டல் பாயிண்ட்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்படியே சேம் பாயிண்ட்ஸ் தான். இயர் ஏக்கு அடுத்தது நீங்கள் வந்து காது வலி கத்துறாங்க. வந்து இன்ஃபெக்ஷன்லாம் அப்புறம், காது கேட்காம இருந்ததெல்லாம் அப்புறம், காது வலியை முதல்ல சரி பண்ணுங்க. நான் முதல்ல அவனை 3 பேர் ENT பார்த்துட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். ஒருத்தன் காது கேட்கலாம் வந்துக்கிறான், ஒருத்தன் காது பேச்சு இல்லை வந்து உட்காந்துக்கிறாங்க, ஒருத்தர் காது சவுண்டு வந்து உட்காந்துருக்காங்க, ஒருத்தர் காது வலி உட்காந்துருக்காங்க. அந்த குழந்தை என்ன பண்ணும்? அந்த பசங்க காது கேட்காதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு காது சவுண்டு வரதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு காது வலி தான் முக்கியம், அதை முதல்ல சரி பண்ணுங்க. எந்ததான் முக்கியமான பிரச்சனை சொல்லும் இல்லையா? கேட்காம விட்டா வந்து மற்றவங்க தான் பிரச்சனை, கத்தி பேசி ஆகணும். என்ன சவுண்டு வந்தாக்கா அவனு தான் பிரச்சனை. ஏன்னா யாருமே பேசாமல் இப்போ யாரும் பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ பேசிச்சு பற்றியா நம்ம மொபைலில் அது மாதிரி மியூட் போடாதவங்களாம் நம்ம பேச வச்சு கேட்க வச்சாங்களே அந்த மாதிரி. அப்போ காது வலிக்கு நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னாக்கா என்ன பண்ணலாம்? காது வலின்னு வந்தால் ENT என்ன சொல்லுவார்? காது வலி வந்துச்சுன்னா காது டாக்டர் என்ன சொல்லுவார்? இதுக்கு ஒரு பாட்டில் தரேன். இது வரைக்கும் யாரும் பாட்டில் வாங்கலை. அது கிடையாது, கார்க் போட்டு ஒரு அழகாக சிக்னேச்சர் கொடுத்தாரு சின்ன சின்னதாக அர்த்தமாக. காது வலின்னு வந்தால் காது டாக்டர் என்ன சொல்லுவார்? தண்ணி போச்சான்னு கேட்பார் ஒன்று. அப்புறம் ஜவ்வுக்கு பின்னா அப்புறம் அதெல்லாம் அது அழுக்கு அடிச்சது 2 பேரும் ஒன்றா தான் சொல்கிறீங்க. அதான் டஸ்ட்டுன்னு போடுறாங்க ஒருத்தர், ஆஷிகா. டஸ்ட்டு, ரில்வான் சொன்ன வந்து கிளீனிங்கு, அப்புறம் வந்து மயூரி சொன்ன என்னது க்ளீன் பண்ணணும், அழுக்கு இருக்குது. கோல்டு, வெரி குட். நீ என்ன சொன்ன ஃபஸ்ட்டு? ஒருத்தர் தண்ணி, ஒருத்தர் டஸ்ட்டு, ஒருத்தர் கோல்டு, அப்புறம் அடிபட்டு தான். அது ஒரு கொஸ்டின் தான், ஏதோ காதுல ஏதோ அடிபட்டுச்சான்னு கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாமே குட் கொஸ்டின்ஸு. இதெல்லாம் தாண்டி டாக்டர் என்ன பண்ணுவார்? பயமுறுத்துக்காக என்ன பண்ணுவார்? இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு காதுன்னு, காதில் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசி ஆகணும் இல்லை? டாக்டர்னும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசணும். ENT மட்டும் இல்லை, எல்லாமே தான். நானும் தான், நீங்களும் தான். எனக்கு கூட குறைச்சி பேச வேண்டியிருக்கும் இல்லையா? பேஷண்ட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு காது. சரி, பெயின் அப்படின்னு சொன்னால் பெயின் மேனேஜ்மெண்ட் என்ன பாயிண்ட்டு? ஃபஸ்ட்டு most powerful analgesic point of the body, which is the most powerful analgesic point of the body? LI4 ஜேவேரியா. இதுக்கெல்லாம் பரிசு கிடையாது, சும்மா எல்லாத்துக்கும் கிடையாது. LI4 ஒன்றாச்சா? டாக்டர் சொல்ல மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சின்னு சொன்னால்
தண்ணி போய் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, நீ ஏதோ சாப்பாடு கொடுத்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, இல்லை கிளைமேட்டில் வெளியே போய் இந்த குளிரில் மழை பனி மழையில் போய் மாட்டிக்கிச்சு. டியூ 14 LA11 கூடவே SP6 சேர்க்கலாம். அதுக்கப்புறமா ஏற்கனவே இந்த டெஸ்க்கும் ஏற்கனவே இயர் டெஃப்னஸ்க்கும் நான் என்னென்ன பாயிண்ட்ஸ் சொன்னமோ இது எல்லாமே காது ரிலேட்டடான பாயிண்ட்ஸு. அப்போ ரிலேட்டட், மீன்ஸ் இயர் ரிலேட்டட். இதுக்கப்புறமா காதோட கனெக்ட் பண்ணக்கூடியது யார்கிட்ட வந்து காது டாக்டர் அனுப்புவாங்கனாக்கா வெர்டிகோ, தலை சுத்தல் வந்துச்சுனாக்கா ENT பாருன்னு சொல்லுவாங்க. வெர்டிகோ இது எல்லாமே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும். ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகும்போது என்ன பாயிண்ட் வெர்டிகோக்கு வருதுன்னு சொன்னாக்க SI6 ஆல்ரெடி எல்லா பாயிண்ட்ஸும் தான் வரும், எல்லா காது பிரச்சனைக்கும் எல்லா பாயிண்ட் தான். ஆனால் SI6 ஸ்பெசிஃபிக்காக வருது. ஆமாம். அப்புறம் liver 3 எக்ஸ்ட்ரா வர்றது என்ன, ஏற்கனவே ஆல்ரெடி அந்த பாயிண்ட்ஸ்லாம் சேர்த்துக்கணும். liver 3 அப்புறம் P6 ST36 இந்த 4 பாயிண்ட்டு வெர்டிகோவில் அடிஷனலாக வருது. ஓகே, ENT வந்து கிளம்பிட்டாரு, அப்தால்மிஸ்ட் வந்துட்டாரு. போயிட்டு ஐ வந்துட்டார். நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கணும். எடுத்தோடனே வந்து கன்ஜெக்டிவிட்டிஸ், இல்லை வந்து ஏதாவது வெப்பத்தினால் வரக்கூடிய அந்த கொப்பளங்கள் கழுத்தில் கண்ணில் கண் கட்டிகள்லாம் வருதுல, தெர்மல் பேர்ன்ஸ். அது இந்த கன்ஜெக்டிவிட்டிஸ் தெர்மல் பேர்ன்ஸ்லாம் வந்து நமக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம், மை, மெட்ராஸ் ஐ, மெட்ராஸ் மை இல்லை, மெட்ராஸ் மெட்ராஸ் ஐ. இது கையில் மேனுவலாக UB1 தரலாம், இப்படி கண்ணில் அப்படி ப்ரெஸ் பண்ணலாம். ST1 தரலாம், GB1 தரலாம். UB1 ST1 இது GB1. அப்புறம் SJ23 பூர்வ முடிவில் எல்லாம் அரவுண்ட் ஐஸ் தான். அப்புறம் GB20 பின்மண்டையில் சொன்னோம் இல்லையா, அந்த பாயிண்ட் GB20. இப்போ LI4 liver 3 அப்புறம் அவங்களுக்கு வந்து டிலே ஆகுது, இம்யூனிட்டி வேணுனாக்கா அப்புறம் LA11 D14 SP6 அதெல்லாம் சேர்த்துக்கலாம். டிலே ஆச்சுன்னா டிலே ஸ்டேஜஸில் 2-3 நாளைக்கு மேலே வந்து 3 நாளைக்கு மேலே அடிச்சு கட்டி கரையில் என்ன சார் இப்படி வந்து கண்ணில் ஒரே எரிச்சலாக இருக்குது, கண்ணே மூட முடியல, திறக்க முடியல, கண் கட்டி வந்து மேல் கட்டி மேலே கட்டி வருது, இந்த ஓரமாக கட்டி வருது, வந்து திரும்ப வந்துடும் வருதுன்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம LA11 D14 SP6 ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சும்மா எல்லாத்தையும் போட்டு எல்லாத்துக்கும் வந்து நம்ம இது போட்டாலே போதுன்ற மாதிரி குத்து மதிப்பாக அடிச்சு நவுத்தக்கூடாது, பார்த்து புரிஞ்சு பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் LA4 பெயின் இருக்கும் கண்ணில், LA4 கொடுத்தா போதும். அரவுண்ட் ஐஸை வந்து என்ன பண்ணலாம்னா மசாஜ் கொடுத்துக்க சொல்லலாம், அவங்களே சொல்லி கொடுத்துடலாம் நம்ம, அது ஈஸி. இல்லை வந்து நம்ம வந்து இந்த GB23 இது SJ23 வேணால் போடலாம் இந்த வாரம். இது ஒன்றும் பெரிய வந்து சேஃப் அந்த அன்சேஃப் பாயிண்ட் கிடையாது, ஈஸியாக போடலாம். அரவுண்ட் ஐஸ்லாம் நீட்டில் போட்டுறக்கூடாது நீங்கள். இந்த UB1 ST1 GB1 இதில் ஒரு 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 1/2 நிமிஷம் டச் பண்ணி விடுங்க, டச் அப்படி பண்ணுங்கள், இங்கே பண்ணுங்கள் சொல்லி கொடுத்துடணும். இதை வேணால் நீட்டில் போட்டுட்டு உட்கார வச்சுக்கலாம். கையில் LI4 liver 3 கொடுக்கலாம். liver 3 கூலன்ட்டு, அது கூல் பண்ணும்போது கண்ணில் உள்ள பெயின்லாம் குறைஞ்சிடும், கண்ணில் உள்ள கட்டியும் வந்து சீக்கிரமாக ஹீல் ஆகிடும். டிலே ஆச்சுன்னா நமக்கு வந்து இந்த இம்யூன் என்ஹான்சிங் பாயிண்ட்ஸை கொடுக்கலாம். பொதுவாக ஐஸுக்கு வந்து இந்த இம்யூன் என்ஹான்சிங் பாயிண்ட்டு ரொம்ப ப்ரொலாங்டு ஐ டிசீசஸுக்கு வந்து கொடுக்கலாம். டெய்லி ஒரு நிமிஷம் கொடுத்தா போதும். liver 3 ரொம்ப பெஸ்ட்டு பாயிண்ட். இதில்
ஆனால் வந்து மேனுவலாக கொடுங்க. 3 மினிட்ஸ் மேலே நீடில் பண்ணக்கூடாது. ஏன்னா டயக்னோசிங் நல்லா கற்றுக்கிற வரைக்கும் சீக்கிரமாக எடுத்துடணும் லெவல் 3ல். அவ்வளோதான். அப்புறம் ஸ்டைனா வந்து இந்த இமைகளோட ஸ்டைனா தமிழில் பாரு, ஸ்டை, STYE. ம். அதாவது இமைகளில் கண்ணில் வந்து கட்டி உள்பக்கமாக வருது, மேலே வருது இமைகளில் வரக்கூடியது பிளஃபாரிட்டிஸ். அது வந்து ஸ்டை. இது மூடிக்கிறோம் கண்ணு. இதில் மேல் இமை இல்லைன்னா கீழ் இமைகள் கண்ணுக்கு வெளிப்பக்கம். இதுக்கும் அந்த அரவுண்ட் ஐஸ் இப்போ யூஸ் பண்ணலாம். GB37 இங்கே யூஸ் ஆகும். லெவல் 3. அடுத்தது மயோப்பியா, MYOPIA. மயோப்பியானாக்க ஷார்ட் சைட்னஸ். ஷார்ட் சைட்டட், கிட்ட பார்வை. கிட்ட பார்வையில் தூரமாக இருக்கு தெரியாது இல்லையா? இந்த அரவுண்ட் ஐஸும் GB20யும் யூஸ் ஆகுது. அதை விட எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் போடணுன்னா SI6, லெவல் 3 கூட வேணாம், எடுத்துருங்க. SI6, GB37. அப்புறம் LI5. இதெல்லாம் வந்து ஷார்ட் சைட்டட்னஸுக்கு யூஸ் ஆகக்கூடிய பிள்ளைகள். அப்புறம் ஆப்டிக் நர்வ் அட்ரோஃபி, பார்வை நரம்பு கோளாறுகள், பார்வை நரம்பு டேமேஜ். ஆமாம் ஆமாம். இவங்களுக்கு வந்து ST1, எல்லா பாயிண்ட்டும் கிடையாது, ST1 மட்டும் கண்ணுக்கு கீழே. GB14, GB20, GB37, LI4, SI6, LI5, லெவல் 3. அப்புறம் LI11, SI36 சேர்த்துக்கலாம். இந்த லெவல் 3 வந்து ரொம்ப கவனமாக பண்ணோம்னா இந்த கண் பார்வையை மீட்டெடுப்பதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கணும். நாம் வந்து இப்போ இருக்குதுன்னு மட்டும் பார்த்துட்டே இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. யூஸ் பண்ணாதான் கண் பார்வை. இதெல்லாம் வந்து இந்த ஆப்டிக் நர்வ் வந்து எல்லாம் வந்து இனிமேல் குழந்தைகள்லாம் எல்லாத்துக்கும் வந்தாகும். ஏன்னா மொபைல் யூசேஜ் ரொம்ப அப்படி சிஸ்டமாக வந்து பார்த்துட்டு வந்து ரொம்ப நேரம் வந்து மொபைலையே பார்த்துட்டு உட்காந்துக்கிறாங்க. இவங்களாம் கண்டிப்பாக வந்து கண் பார்வை வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். அப்போ நாம் இப்போ இருந்தே வந்து கண் டாக்டர்களாக மாறிட்டோம். என்ன இப்போ அக்குபங்க்சர் ஐ சென்டர் இல்லை ஐ அக்குபங்க்சர் சென்டர் கூட போடலாம். இங்கே ஒருத்தர் வச்சுருக்காங்க, என்ன ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒருத்தர் ஐக்கு மட்டும் பார்க்குறாங்க. ஒரு கிளினிக் இருக்குது இங்கே. அது மாதிரி ரொம்ப அதெல்லாம் வந்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று அவங்கள பாராட்டு தான். ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஏரியாவை எடுத்துகிட்டு அதை மட்டும் தான் பண்ணுறாங்க, வேறு எதுவும் பண்ணுறதில்ல. அவங்க எல்லாத்தையும் நான் பண்ண முடியுன்றது காமிக்கிறதை விட ஒன்று எடுத்து அதை ஒழுங்காக ஜெயிக்கிறாங்க பார்த்தீங்களா? அது இவங்க கூட தெரியும். அதெல்லாம் போய் அரௌண்ட் சர்ச்சிட்டு வந்து தான் இங்கே வந்துருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கணும். நம்ம அது வந்து நமக்கான சப்ஜெக்டியா, அது அவங்களுக்கு வந்து பேஷண்ட்ஸுக்கு யூஸ் ஆகிறாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஆனால் அவங்க வந்து நம்ம மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகுறாங்க. அந்த மாதிரி தனியாக வைக்க முடியும் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். அந்த மாதிரி யாராவது வைக்கிறாங்களா? பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு கைனகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் வைக்கிறாங்களா? நான் வந்து இந்த மாதிரி வந்து அந்த இதுக்கு பண்ணுறேன் போஸ்ட் சர்ஜிக்கலுக்காக நான் பண்ணுறேன்னு பண்ணுறாங்களா?
அந்த மாதிரி வந்து இல்லை போஸ்ட்மார்ட்டம் நான் வந்து டெலிவரிக்கு அப்புறம் பண்ணுறேன்னு பண்ணுறாங்களா, இல்லை ப்ரெக்னென்சி யோகா பண்ணுறது தனியாக பண்ணுறாங்களா, அந்த மாதிரி அக்குபஞ்சரில் பண்ணுறாங்களா, ப்ரெக்னென்சி யோகா பண்ணுறாங்க அந்த மாதிரி அக்குபஞ்சரில் பண்ணுறாங்களா அப்படின்லாம் நீ கொஸ்டின் பண்ணலாம். ஏன் பண்ண முடியாது? பண்ணலாம். ஆனால் ஜாயின்ட் மேனேஜ்மெண்ட், ஜாயின்ட் பெயின் அக்குபஞ்சர் சென்டர், நான் அதே மாதிரி வந்து ஸ்கின் அக்குபஞ்சர் சென்டர், கெனகாலஜிக்கல் ஓஎன்ஜி அக்குபஞ்சர் சென்டர், அந்த மாதிரி வந்து நான் வந்து நர்வஸ் நியூராலஜிக்கல் அக்குபஞ்சர் சென்டர், அப்புறம் வந்து இப்போ இந்த மாதிரி அப்தால்மிக் அக்குபஞ்சர் சென்டர் ஐக்கு மட்டும், அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நம்ம கையில் இருக்குது. இது ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? நம்ம பிடிச்ச ஏரியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேட்ராக்ட் வந்து புறவை அடிச்சிச்சுன்னா கண் பார்வை போயிடும், அவ்வளோதான் பயமுறுத்த முடியும். ஆனால் வந்து நம்ம வந்து அது ஏர்லி ஸ்டேஜில் வந்துட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம அதுக்கு வந்து ST1, GB14, LI4, LI11, liver 3, இதெல்லாம் எல்லா லிவரும் liver 3 பாயிண்ட் எல்லாம் எங்கே வருது? ஐஸ்க்கு வருது. எல்லா ஐ டிஸார்டருக்கும் liver 3 வருது, ஒன்றுக்கு மட்டும் வரல, அங்கே அதையும் பார்த்துக்கணும். சரியா? இந்த பிளஃபாரிட்டிஸ் ஸ்டை இல்லை, ஸ்டை கண் கட்டிகள் அதுக்கு வரல. ம், என்ன? அப்புறம் அப்தால்மோப்ளீஜியா, OPHTHAL, அப்தால் MO, அப்தால்மோ பிளீஜியா, PLEGIA. பிளீஜியான்னு வந்தா என்ன செய்யணும் அர்த்தம் தெரியும்? சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாட்டில் தரேன். இது வரைக்கும் யாருக்கு பாட்டில் வாங்கல? குட். ரில்வான் பாட்டில் வாங்குறாரு முதலாவதாக. எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டு எனக்கு மட்டும் பாட்டில் கொடுக்கல சார். நான் சார் நீங்கள் பிளீஜியானாக்க வாதம், இமைவாதம் இல்லை கண் வாதம். அப்படி நின்றுடும், ஸ்டன் ஆகிடும் கண், அப்படி நின்றோம் அசையாம. ஆமாம், பெராலிசிஸ் ஆஃப் த ஐஸ். இது பிளீஜியானா பெராலிசிஸ் பேசியிருக்கிறோம் நம்ம. அப்போ வந்து அப்தால்மோனா என்ன? ஐ. அப்போ அப்தால்மோ பிளீஜியானாக்க ஐ பெராலிசிஸ், ஈஸியாக புரிஞ்சுக்கிறது. அப்போ கண்ணில் வரக்கூடிய வாதம் அப்படி நின்றுடும் அசையாம. அதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக GB34 யூஸ் ஆகும், அப்புறம் UB58 யூஸ் ஆகும், LI4 யூஸ் ஆகும். இது நீ என்ன அங்கே பேசியிருக்கிற? இப்போ வந்து கண் வாதம் பார்த்துட்டோம், கண் கட்டி பார்த்துட்டோம், கண்ணில் வர வந்து மெடாசியை பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து பார்வை நரம்பு கோளாறுகள் பார்த்துட்டோம், கேட்ராக்ட் கண் புரை, சும்மா வெங்காயத்தோல்மா உரிச்சிருக்க தான் புரை. இது எல்லாமே பார்வை நரம்பு கோளாறுனா தூர பார்வை தான் அது. நெக்ஸ்ட்டு குளுக்கோமா, GLAE, இது UA, GLAUCOMA, குளோகோமா. தண்ணி வந்து சேர்ந்து கண்ணில் நீர் அழுத்தம், கண்ணில் ஏற்படக்கூடிய நீர் அழுத்தம், கண் வீங்கிடும் அப்படி தண்ணி கோத்துட்டு. இது வந்து இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? கண்ணில் வந்து வாதம், கட்டி, அப்புறம் அந்த ரெட்னஸ்ஸு, இன்ஃபெக்ஷன்ஸு, அப்புறம் ஷார்ட் சைட்டடு, அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம ஆப்டிக் நர்வ் டேமேஜ், அப்புறம் வந்து கேட்ராக்ட் பார்த்தோம். இப்போ குளுக்கோமானா தண்ணி, காற்று தான் கண்ணை கெடுக்குமா, நெருப்பு தான் கண்ணை கெடுக்குமா? இப்போ வந்து குளுக்கோமா பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு குளுக்கோமான நீர். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டு பார்த்தோமே, என்னது? கன்ஜெக்டிவிட்டிஸ்னா என்னது? தெர்மல் பேர்ன்ஸ்ன்னு சொன்னேன். பேர்ன்னால என்ன வார்த்தை, எதோட ரிலேட் ஆகுது? தெர்மல், அதாவது பேர்ன்ஸ் ரிலேட்டட் டு ஃபயர். அப்போ ஃபயர், கண்ணை பாதிக்கக்கூடிய ஃபயர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன டிசீஸ் சொன்னோம்?
ஸ்டை ஸ்டை வந்து அதுவும் வந்து ஃபயர் தான். அது எப்படி எடுத்துக்கலாம்னு சொன்னாக்க மெட்டல் வீக்னஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதை இவன் வீக்காக இருந்தால் அவன் வந்து போதுட்டான். மூணாவது பயோபியா கிடையாது. பயோபியாவா? சைட்டட்னஸ், அது உட் ஃபயர் ரிலேட்டட். அது அடுத்தது ஆப்டிக் நர்வ், அது உட்டு. ஆப்டிக் நர்வில் வந்து டாமினன்ட் உட் அது. அப்புறம் கேட்ராக்ட், வாட்டர், வாட்டர் அண்டு மெட்டல் கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்தால்மோப்ளேஜியா, அதுவும் வந்து ஃபயர் அண்ட் வுட்டு. அடுத்தது குளுக்கோமா. குளுக்கோமா அப்படின்னு சொன்னாக்க எர்த் அண்ட் வாட்டர். நிலத்தில் வந்து தண்ணி சேர்ந்து போச்சு, வெயிட்டாக இருக்குது. தண்ணி ஒரு கையில் மண் அள்ளி வச்சுட்டோம், மண் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? வெயிட் கொடுக்கும். அந்த மாதிரி கண் கனமாக இருக்கும், அப்படியே கல் வெளியே வந்துடும். இந்த குளுக்கோமாவுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொன்னாக்க அதே மாதிரி தான் ST1, GB14, LI4, liver 3. அப்புறம் வந்து வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ஒரு செட் இருக்குது நம்மகிட்ட. என்ன செட் அது? வீக்கத்தை குறைக்கக்கூடிய செட் என்ன செட்டு? எடிமா செட்டு. மோனிஷா, பாராட்டுக்கள். செட்டு போடணும். செட்டு போடுவீங்கள, அவ்வளோதான். அடுத்தது நைட் பிளைண்டட்னஸ், சாரி, மாலை கண் நோய். ஈவினிங் ஆனால் கண் வந்து இதாகிடும். இதுக்கு பொதுவாக வந்து டாக்டர் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? விட்டமின் A டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. கேரட்டை கொடுங்க, பச்சை காய்கறிகள் கொடுங்க. அப்போ நாங்கள் சொல்லுவாங்க கேரட்டு, காயில் வந்து கேரட்டு, பழத்தில் வந்து பப்பாளி, அப்புறம் நான் வெஜிடேரியன் வந்து ஃபிஷ்ஷு, அப்புறம் கீரையில் வந்து பொன்னாங்கண்ணி. இதெல்லாம் கண்ணுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ். அப்புறம் பாதாம் கொடுக்கலாம், அதெல்லாம் நிறைய இருக்குது லிஸ்ட்டு. ST1, GB14, UB2, அதில் UB2 ஏற்கனவே வந்து தான் இருக்குது. ரைட்டு. LI4, GB37, liver 3. அப்புறம் வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து ST36, LI11 அண்ட் SP6 எப்பவுமே தெரிஞ்சது தான். SP6, ST36, LI11. சரி, அடுத்தது வந்து அடுத்த ஏரியா வந்து எண்டோக்ரைன் டாக்டர் வராரு. எண்டோக்ரைன் டிசார்டர்ஸ். கண் டாக்டர் கிளம்பிட்டார். எண்டோக்ரைன் டாக்டர் டிசார்டர்ஸ். எண்டோக்ரைன் அப்படின்னு சொன்னால் என்னென்னது? பிட்யூட்ரி, பீனியல், தைராய்டு, பேராதைராய்டு, தைமஸ், பேங்க்ரியாஸ், அட்ரினல். எழுந்துச்சா?
இது வந்துச்சா வழியில் நல்ல யாரும் எண்ணல. சரி ரைட்டு. பொதுவாக வந்து தைராய்டு இந்த மாதிரி எண்டோக்ரின்னாலே வந்து நமக்கு வந்து ரென் சேனல் ரொம்ப யூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து ஸ்டமக்கு. அப்புறம் யூபி, கிட்னி, அது இல்லாமல் சில ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ் இருக்குது, அது இப்போ சொல்கிறப்போ. ஹைப்போகொனாடிசம். கொனாடுனா டெஸ்டிஸ், விதைப்பைகள், விதைப்பை, விதைகள். ஹைப்போகொனாடிசம்னா விதைப்பை வந்து என்னது, செயலிழப்பு, அது வந்து வேலை செய்யலை, ஃபங்க்ஷனிங் இல்லை. விதைகளுக்கு வந்து வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னாக்க அந்த தன்மைகள், ஆண் தன்மை வந்து குறையும். ஃபெர்டிலிட்டியில் வந்து ப்ராப்ளம் வரும். அப்போ ஃபெர்டிலிட்டி பிலாங்ஸ் டு எண்டோக்ரைன். இதனால் என்ன ஆகும்னாக்க செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஃபெயிலியர்ஸ் வரும். செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது, மீசை முளைப்பது, தாடி வர்றது, ஜெனிட்டல் ஏரியாவில் வந்து ஹேர் க்ரோத்து, அதெல்லாம் வராமல், இதெல்லாம் வந்து மார்பகங்கள் வளர்ச்சி இருக்கும் அவங்களுக்கு வந்து, ஆண்களுக்கு வந்து வர தேவையில்லை. இதெல்லாம் வந்து ஹைப்போகொனாடிசத்தில் வரக்கூடிய செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸில் ஒரு சேஞ்சஸ். இவங்க என்ன பண்ணாங்க, ஃபெட்டிக், ரொம்ப அப்படியே வந்து சோர்ந்து போயிருப்பாங்க, இன்ஆக்டிவாக, எதையுமே வந்து என்ன பண்ணுறது, லெத்தார்ஜிக்காக வேலை செய்ய முடியாத சோர்ந்து போயிருப்பாங்க. மனம் இல்லாத நிலை தான். ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குதோ இல்லையோ, முதல்ல வந்து மைண்ட் ஸ்ட்ரென்த் இருக்காது அவனுக்கு, மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கும். என்ன செய்யலாம்னா ரென் 2, ரென் 3, ரென் 4, ரென் 6, 2 பூரா போட்டலாமா சார்? இங்கே ரென் 5 வரல, ஞாபகம் வச்சுக்கணும். ரென் 2, ரென் 3, ரென் 4, ரென் 6, SP6, ST36, அவ்வளோதான். K3 ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மேஸ்குலினைசேஷன் சிம்டம்ஸ் இன் விமன். MASCULINIZATION, மேஸ்குலினைசேஷன் சிம்டம்ஸ் இன் விமன். பொதுவாக இந்த மேல் ஃபீமேல் செக்ரீஷன்ஸ்ன்றது வந்து ஆண்ட்ரோஜன்ஸ் அண்ட் ஈஸ்ட்ரோஜன்ஸ். ஆண்ட்ரோஜன்ஸ் யாருக்கு சுரக்கும்? மேலுக்கு. A ஃபார் மேல், E ஃபார் ஃபீமேல். அப்படிங்க வச்சுன்னா ஆண்ட்ரோஜன் யாருக்கு, ஐயோ ஃபீமேலாக மேலே 1 மார்க் கொஸ்டின் விட்டுற போகிறோம், 2 மார்க் கொஸ்டின் விட்டுற போகிறோம் அப்படின்னு, ஐயோ என்ன இது, ஆண்ட்ரோஜன் யாருக்கு, ஈஸ்ட்ரோஜன் யாருக்கு, நம்ம பிட் அடிக்கிற பழக்கமும் இல்லை. முன்னாடி பார்த்தும் எழுத முடியாது, அவன் தப்பாக எழுதி நம்மளும் தப்பாக எழுதக்கூடாது. நானா பண்ணுறது என்ன, A ஃபார் மேல், E ஃபார் ஃபீமேல். ஃபீ,
இ, மே, ஏ, அப்படி. அவ்வளோதான் சிம்பிள் டெக்னிக். இது சுரக்கணும். இங்கே வந்து இதில் வந்து மாறுபாடுகள் ஏற்படுது. ஈஸ்ட்ரோஜன் சுரப்பு குறைஞ்சி ஆண்ட்ரோஜன் சுரப்பு ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு வந்து மாற்றங்கள் ஏற்படும். இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடம். இந்த கன்வர்ஸ்லி ஃபீமேல் தேர் இஸ் இன் மோர் ஈஸ்ட்ரஜன். அப்போ வந்து இதில் வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? அவங்களோட தன்மைகள் மாறிடும். அவ்வளோ இது டீட்டெயிலாக நம்ம வந்து ஒரு 4 பூரா பேச வேண்டிய சப்ஜெக்ட், ஒரு வாரக்கணக்காக பேசலாம் சப்ஜெக்ட், பெரிய சப்ஜெக்ட் இது. அது பார்க்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சுக்க, அவ்வளோதான். இதுக்கு என்ன பண்ணலான்னு மட்டும் பார்ப்பணுமா. இதுக்கு டியூ 20 ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அப்புறம் வந்து ரென் 6, அப்புறம் லோயர் அப்டாமில் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் யூஸ் பண்ணலாம் இதுக்கு. அப்போ ஸ்டமக் சேனல் லோ பேக்காக இருந்தால் யூபி. இதுக்கு ஒன்லி ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் வந்து SP6. நம்ம ஜெனிட்டல் அவ்வளோதான். SP6 ஒன்றே இதில் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணும். SP6 கரெக்டாக கொடுத்துட்டு வந்தாக்க ஜெனிட்டலில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து என்ன பேலன்ஸ் பண்ணணுமோ அதை பண்ணி கொடுக்கும். வாட் எவர் த நீட். இது கைனகோமாஸ்டியா, இந்த என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த பிரஸ்ட் இந்த மேல். இது ST18 REN 17, ST18 REN 17, SP6 ST36 GB41 அண்ட் LA11. ஜென்ரல் டானிஃபிகேஷன் முதல்ல முக்கியமாக GB41, அப்புறம் REN 17 ST18. அவ்வளோதான் பாயிண்ட்ஸ். காய்டர், இந்த இடத்துல கழுத்து கழலை வீங்கி இருக்கும் அப்படி காய்டர். இது தைராய்டு சுரப்பி அதிகமாக சுரக்கிறனால வரக்கூடிய பிரச்சனைகள். இது மெலிக்னன்சி அப்படி கேன்சர் வரைக்கும் கூட கொண்டு போயிடும். இந்த கேன்சர், இந்த காய்டர் கேன்சர் கூட ஒரு பேஷண்ட்டை வந்து நம்ம அட்டன் பண்ணி நிறைய வந்து ரிசல்ட்ஸ் காமிச்சிருக்கிறோம் ஒரு காலத்தில். பெஸ்ட் ரிசல்ட். இதை பார்த்து 100கணக்கான பேஷண்ட்ஸ் வந்தாங்க நமக்கு. அவங்க வந்து இந்த ஒரு இந்த குரூப் இருக்காங்களே யோகாவில், மெடிடேஷன், கனடாவில் சாந்தி தாமில் இருக்கு. அவங்க வந்து இந்த சொல்கிறேன் மறந்துட்டேன், அந்த குரூப்லேருந்து ஒரு அம்மா வந்தாங்க. ரொம்ப எக்ஸலண்ட் ரிசல்ட் அவங்களுக்கு, பயங்கரமான ரிசல்ட். இந்த காய்டர் கேன்சர் அதை வச்சு நிறைய பேர் நம்மகிட்ட வந்தாங்க இதில். சரி, LA18 GB21 LA4. அப்புறம் டயபெட்டிக் மெலிட்டஸ் இஸ் ஆல்சோ எண்டோக்ரைன் டிசார்டர். டயபெட்டிக் மெலிட்டஸ் என்னது? ஆமாம், டயபெட்டிக் மெலிட்டஸ் அப்படின்னா என்ன கண்டு? அது வந்து லட்டின் கிரீக் வேர்டான்னு தெரியல. அது தேன் வந்து தேன் சுரப்பு இருக்குல்ல, தேன் துளிகள் மாதிரி ஒரு சுரப்பு தான் வந்து இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க பேர் வச்சாங்க மெலிட்டஸ். ஆனால் அது ஒரு நோய் பேராக மாறி போச்சுது, தேன் சொட்டுக்கள். இதுக்கு என்ன பண்ணலாம்னா SJ20 DU20 LA18 GB21 LA11 SP6 ST36 DU14 liver 13
லிவர் 3. அடுத்தது சைக்கியாட்ரிக் டிசார்டர்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் சைக்கியாட்ரிக். PSYCHIATRIC சைக்கியாட்ரிக் டிசார்டர்ஸ். இது வந்து உளவியல், மனம் சார்ந்தது. மனிதன் மனம் சார்ந்தவன் சொல்றாரு கண்ணதாசன். சார் எந்த ப்ரொஃபஸர் அவரு? எப்பப்பா அவரை பற்றி பேசுறீங்க? எந்த கலை இருக்காரு? சைனீஸில் கண்ணதாசன் படிச்சாலாம். இதில் அதிகமாக யூஸ் ஆகக்கூடிய புள்ளிகள் எல்லாம் சொல்கிற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா சைக்கலாஜிக்கலுக்கும் பொதுவாக வந்து யூஸ் ஆகும். டியூ 20 எப்போவுமே வந்து மற்றதுலலாம் வந்து எந்த அளவுக்கு அது ரிசல்ட் வருதோ இல்லையோ, இந்த சைக்கியாட்ரிக் டிசார்டர்ஸில் வந்து எப்போயுமே வந்து டியூ 20 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் வந்து H7P6 அண்ட் UB62. இப்போ வந்து டாபிக்ஸ் சொல்கிறேன், அதுக்கு என்னெல்லாம் இந்த இதுலேருந்து எடுத்துக்கலான்றது எக்ஸ்ட்ராவாக மட்டும் சொல்கிறேன். இந்த 4 பாயிண்ட் காமன் வச்சுக்கலாம். பொதுவாக சைக்காட்ரிக் டிசார்டர்ஸ்னாக்கா தூக்கம் இல்லைன்னு வருவாங்க, அதான் மெயின். அப்போ வந்து கூட சேர்க்க வேண்டிய பாயிண்ட் தான் சொல்கிறேன். இது 4 வந்து காமனாக வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா 8, எக்ஸ்ட்ரா 9. அது 4 பொதுவாக வச்சுக்கணும். தூக்கமின்மை, இன்சோம்னியா. அப்புறம் ஃபிட்ஸு, மன வளர்ச்சி குழந்தை கம்மியான குழந்தைகள்லாம் மென்டலி ரிட்டார்டெல்லாம் வர போகும்போது ஃபிட்ஸ் இருக்கும் இல்லையா, அவளுக்கு டியூ 26, GB 34. அதே மாதிரி வந்து அவங்க வந்து ரொம்ப செயலிழந்து போயிருந்தாங்கனாக்கா SP6, H36, REN6. அதே மாதிரி டெமென்ஷியாவுக்கு, அது டெமென்ஷியாவுக்கு சேர்த்துக்க யூஸ் ஆகி போகும். இது டெமென்ஷியா என்னது? மறதி நோய். இப்போ வந்து ரொம்ப ஹைப்பர் எக்ஸைட்டபிலிட்டி, ரொம்ப அப்படியே எக்ஸைட் ஆகிடுறாங்க, பயங்கரமாக இருக்கிறாங்க, கட்டுப்படுத்த முடியல. ஒன்லி பாயிண்ட் H7. அவ்வளோதான். ஒரே ஒரு பாயிண்ட் போட்டு எப்படி சார் சரி பண்ணுறது? நம்ப வேணாங்க, அவங்க நம்ப வேணாம், ரிசல்ட் கொடுக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ரொம்ப மறந்துட்டுமா, எல்லாமே மறந்து போச்சு. ஃபர்கட்ஃபுல்னஸ்னாக்கா டியூ 11 கொடுக்கலாம். டியூ 11லாம் வந்து உங்களுக்கு வந்து முதுகில் இருக்குது, கண்டுபிடிச்சி போடணும். செஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கு, பார்க்கலாம், போட்டு வச்சுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். சும்மா சொல்லி வைங்க, எழுதி வைக்கிறேன். நான் என்ன அதெல்லாம் போட போகிறோம், உங்களுக்கு கேட்டு ஏதாவது 10 பாயிண்ட்டை போட்டு பார்த்து சும்மா எழுதி வைக்கிறேன். இப்போ எழுதலைனாலும் நோட் பண்ணிட்டு போகிறீங்க, எழுதாமல் உட்காந்து வராங்க, அப்படி நோட் பண்ணிட்டு போகிறீங்க. எழுதி வச்சுக்கிறோம், அவ்வளோதான். இதெல்லாம் எங்களுக்கே புரியாது, எடுத்து பார்த்தா எங்களுக்கே புரிய போகிறதில்ல. நீங்கள் சொல்ல ஸ்பீடில் எதுக்கு ரிட்டர்ன் எழுதி வைக்கிறத கிரிக்கி வைக்கணும். அந்த H7 கூட டியூ 20 சேர்த்துக்கலாம். H7 அது ரெண்டையும் கொடுத்தாலே ரொம்ப இதுவாக இருக்காங்கல்ல, ஆக்ஷன் ஓவர் ஆகி போச்சுன்னு. அப்போ ஒரு ஆள் பிடிச்சி டியூ 20 அமுக்கணும், நம்பிக்கணும். ஒரு பக்கம் H7 பிடிச்சி அமுக்கணும், அமுக்கணும். இந்த பக்கம் இன்னொரு ஆள் H7 பிடிச்சி அமுக்கணும். ஆமாம், கட்டுப்படுத்த முடியாது அவங்கள. அப்புறம் வந்து இந்த ஆடிட்டரி அல்ஹூசினேஷன்ஸு, அது காதில் வந்து யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து அதே தான், உங்களுக்கே தெரியும், அதே தான் 4 பாயிண்ட். அதில் 3 போடணும் முக்கியமாக, முன்பக்கம் இருக்க 3.
கூட வந்து SJ3 போடலாம் அவங்களுக்கு. காதில் வந்து வரக்கூடிய ஹல்லூசினேஷன்ஸுக்கு வந்து SJ3. GB41 SJ5 ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நியூரஸ்தீனியா, நரம்பு மண்டலத்தால் ஏற்படக்கூடிய உளவியல் நோய்கள் பாதிப்பு. இப்படி ஒரு பேர்லாம் வைக்கக்கூடாதுன்னு அவரே சொல்கிறார், டாக்டர் சொல்கிறாங்க. நெர்வஸ்னஸ்ஸு, இரிட்டபிலிட்டி, டென்ஷன், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் அப்படியே வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுறது. அப்புறம் தலைவலிக்குது, தூக்கம் இல்லைன்னு ஆகுறது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து நியூரஸ்தீனியா. அப்புறம் செக்ஷுவல் டிஸார்டர்ஸு, அந்த ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கோர்ஸ் சொன்ன பற்றி 4 பாயிண்ட் சொன்னேன்ல, 4 பாயிண்ட் இப்போ ஜெனரலாக அதுதான் மெயின். இதில் இதில் ஹெட்டேக் வந்து DU20, இதை GB20 சேர்த்துக்கலாம் இங்கே பின்னாடி. GB20 செக்ஷுவலாக இருந்தால் REN2, REN4, SP6. அடுத்தது வந்து ஹிஸ்டீரியா, HYSTERIA. இப்போ இது வந்து மைண்டுக்குள்ளேயே ஒரு கோஆர்டினேஷன் இருக்காது இவங்களுக்கு ஹிஸ்டீரியாவில். ஒரு பக்கம் ஒரு மாதிரி உணர்வு இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி உணர்வு இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு ஒரு பார்ட்டில் சில சில அந்த ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த டிக்ஸ் எல்லாம் சொன்னோம், பெராலிசிஸ் சொன்னோம், ஃபிட்ஸ் சொன்னோம். இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கலில் கொண்டு விட்டுரும். ஆல்ரெடி என்னென்ன பாயிண்ட்ஸ் சொன்னோம் அந்த ஃபஸ்ட்டு கோர்ஸில் சொன்ன பாயிண்ட்ஸு ப்ளஸ் வந்து DU26, K3, SJ5, LI4. K3, LI4. இந்த ஹிஸ்டீரியாவில் K3 யூஸ் ஆகும், ஏன்னா கிட்னியோட ரிலேட்டட் ஆகும். ஏன்னா உள்ளே வந்து ஒரு ஃபியர்னஸ் இருக்கும் அவங்களுக்கு. கிட்னி ரிலேட்டட் வித் ஃபியர் ரிலேட்டட் வித் கிட்னி இல்லையா? இந்த பய உணர்ச்சியால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன செய்யணும் அவங்களுக்கே தெரியாமல் போயிடும். அடுத்தது சிசோஃப்ரீனியா, SCHIZOPHRENIA. சிசோஃப்ரீனியா, மனச்சிதைவு. இதுக்கு பேர் மனச்சிதைவு. ஸ்பிளிட் மைண்ட். அதாவது இவங்க வந்து கேட்கறதில்ல, பார்க்கறதில்ல, இப்போ யோசிக்கிறதில்ல, பதில் சொல்கிறதுலாம் வந்து என்ன ஆகும், டீவியேஷன்ஸ் இருக்கும் நிறையா. அவங்க இப்போ நம்ம ஒன்று கேட்டுருப்போம், அவங்க சொல்லியிருப்பாங்க. மனச்சிதைவு. இதுக்கு என்ன பாயிண்ட்னு சொன்னால் அதே தான் ஃபஸ்ட்டு சொன்ன 4 பாயிண்ட்டு. DU26, அப்புறம் ST40. எக்ஸ்ட்ரா மட்டும் சொல்கிறேன் என்ன, UB15, ST40, DU26, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து SJ3,
அதாவது இயரோட கனெக்ட் ஆச்சு ஏதோ எனக்கு சொல்றதுனால நான் இப்படி காதுகளோட கனெக்ட் ஆச்சுன்னா SJ3 நல்லா யூஸ் ஆகும் இதில். அப்புறம் மென்டல் டிப்ரெஷன், இது வந்து மூட் டிஸார்டர் இல்லையா? டிப்ரெஷன் ஆகிட்டாங்க. டிப்ரெஷன் அப்படின்னா மூடு. இதில் வந்து என்னென்னு கேட்டால் இந்த ஃபர்ஸ்ட் செட்டோட ப்ளஸ்ஸு REN6 SH36 P6, REN6 SH36 P6. அப்புறம் செக்ஷுவல் இம்பார்ட்டன்ஸு, இந்த மனம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட போகும்போது அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் வந்து இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும், இல்லைன்னா அவங்களால வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடும். இது நிறைய ஃபேமிலிக்குள்ள இஷ்யூஸ் வந்துடும். அப்போ அவங்க என்ன செய்யணும்? REN2 REN3 REN4 2 3 4 எப்போவுமே 5 பற்றி பேசக்கூடாது. டோன்ட் யூஸ் 5 வந்து எல்லாத்தையும் கழிச்சு விட்ரும், வேஸ்ட் பண்ணிட்டோம். 5 எது 5 தெரிஞ்சு வச்சுங்க, அதை போடாதீங்க. சரிதானே? 2 3 4 6 பேக்கில் போகிறதா DUE4 நல்லா யூஸ் ஆகும். DUE4 இதெல்லாம் எங்கே சார் கண்டுபிடிக்க போகிறோம்? DUE4லாம் முதுகு எலும்பு காமிச்சு அடையிற பாத்தி கீத்தி எலும்பு கண்டுபிடிச்சே கஷ்டம், அதில் பாயிண்ட் கண்டுபிடிச்சி போகிறது கஷ்டம். ஆனால் வேணும் போகணும். UB23 அதுவும் பேக்லையா? SP6 ST36 இது கண்டுபிடிச்சி சார் எப்படி வேணும்? இது எல்லாத்துக்கும் நீங்கள் அந்த மாதிரி தான் போகிற மாதிரி தெரியுது. எல்லாத்துக்கும் ஒரே பாயிண்ட் அடிச்சு விட்றீங்க பொழுது. K3 liver 8 இது வரைக்கும் வராத ஒரு பாயிண்ட் எதில் இதில் இம்பார்ட்டன்ஸில் liver 8. உங்களுக்கு அப்புறமா வந்து பல்ஸ் கிளாஸில் liver 8 பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி வேலை செய்யுதுன்னு காமிக்கிறேன். அதுலேருந்து இம்பார்ட்டன்சி எப்படி சரி பண்ணுறது, குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த பாயிண்ட் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத பற்றி சொல்கிறோம். அப்புறம் அடிக்ஷன்ஸ், அந்த அடிக்ஷன்ஸ் எல்லாம் கூட சைக்கலாஜிக்கல் தான். என்னென்ன அடிக்ஷன் இருக்கிறானுங்க? ட்ரக் இருக்குது, ஆல்கஹால் இருக்குது, ஸ்மோக்கிங் இருக்குது, அப்புறம் வந்து ஸ்னஃபிங் இருக்குது, அப்புறம் வந்து ஈட்டிங் இல்லையா? ஃபஸ்ட்டு DUE20 எல்லாத்துக்கும் போது DUE20 H7 P6 இதில் வந்து எல்லா டிஸார்டருக்கும் வந்து DUE20யும் H7மே போதும். இந்த எக்ஸைட்டேஷன் சொன்ன பற்றியா, அதே மாதிரி தான் இது. எல்லாத்துக்கும் எது தேவை? DUE20 H7. இப்போ ட்ரக்காக இருந்தால் என்ன ஆட் பண்ணிக்கலாம்னு மட்டும் சொல்கிறேன். ட்ரக்கு ஃபுட்டு அப்படி தனித்தனியாக சொல்கிறேன் பாரு. ஆல்கஹால்லாம் ஒன்றும் கிடையாது. இதுதான் ஆல்கஹாலுக்கு, பீட்டலுக்கு, ஸ்னஃபிங்க்கு, ஸ்மோக்கி எல்லாம் ஒன்று தான். இதில் வந்து ஒன்று வந்து ட்ரக்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குது. P6 LI4 SI3 SJ5 4 பாயிண்ட் சொல்லுங்க. SJ5 SI3 சில்ட்ரன்ஸுக்கு வந்தால் என்னென்ன பண்ணலாம், எந்த பாயிண்ட் போடலான்னு ஒரு எழுதினாக்கா உங்களுக்கு இதெல்லாம் சில்ட்ரன்ஸ் போடலாம்னு தெரிஞ்சிடும் இல்லையா? சில்ட்ரன்ஸ்க்கு எல்லா பாயிண்ட்டும் போடலாமான்னு சொன்னால் இப்போ எல்லா கோல்டு எல்லாத்துக்கும் போடலாம், என்ன போடலாம்னு பேசியிருக்கோமோ அதுலேருந்து கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகிடும். எல்லாத்தையும் குழந்தைகளை போட்டிருக்க முடியாது. சில்ட்ரன்ஸுக்கு எழுதிங்க. இப்போ நம்ம ஃபிட்ஸை பற்றி பேசணும் இல்லையா? குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சேஃபான இடம் மட்டும் சொல்கிறேன். K1 LU11 அவ்வளோதான். K1 LU11. இப்போ அதே மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து ஃபிட்ஸ் வந்துட்டு இருக்குது, கூடவே அடிஷ்னல் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். ஹை ஃபீவர் இருந்துச்சுன்னா DUE14 LI11, அதாவது ஃபிட்ஸ் வித்து ஃபிட்ஸ்ன்றது கன்வல்ஷன்ஸ், அதுக்கு பேர் கன்வல்ஷன்ஸ். ஃபீவர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? DUE14 LI11 ஆட் பண்ணணும்.
ரெஸ்பிரேட்டரி அப்படின்னா ரென் சாரி டியூ 25. காஃப் இருந்தால் LU7. சளி அதிகமாக இருந்தால் ST40. அதே மாதிரி பிஹேவியர் டிசார்டர்ஸ், குழந்தைகளால் வந்து கட்டுப்படுத்த முடியலமா. பிஹேவியர் டிசார்டர்ஸ் Q20, extra 6, H7P6, GB34, UB62. Q20 extra 6, H7P6, GB34, UB62. அப்புறம் வந்து நாக்டர்னல் எனரிசிஸ், அதாவது பெட்வெட்டிங். பெட்வெட்டிங் வந்து 2, 2, 3, 4 ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும். SP6, UB60, UB40. இதில் வந்து எது செலக்ட் பண்ணணும் நம்ம பார்த்து. அப்புறம் அக்யூட் எமர்ஜென்சிஸ்க்கு நெக்ஸ்ட் டாபிக். அன்கான்சியஸ்னா என்ன கொடுப்பீங்க? அன்கான்சியஸ் D26. அவ்வளோதான். பத்தலைன்னா K1 ஆட் பண்ணிக்கணும். ஆட் K1. ரெஸ்பான்ஸ் இன்அடெக்வேட்னு சொன்னால் என்ன பண்ணணும்? K1 ஆட் பண்ணணும். அப்புறம் ஹீட் ஸ்ட்ரோக்கு, வெயிலில் போய் சுருண்டு விழுந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன D26, ST36, P6, LI4. எபிலெப்டிக் அட்டாக், வழியில் போகும்போது ஃபிட்ஸ் யாரையா பார்க்குறோம். D26, K1, LU11. அப்புறம் எக்ஸ்ட்ரா 30 இருக்குது, ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ என்ன போட்டிருக்கேன்? H6. காஞ்சிபுரத்துக்கு பஸ்ஸில் போயிட்டே இருந்தேன் நான், செங்கல்பட்டுலேருந்து. காலையில் 9 மணிக்கு ஒரு பஸ்ஸில் வந்து ஒரே சவுண்டு. என்னன்னு பார்த்தா பின்னாடியில் இருந்தேன், ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருந்தேன். முன்னாடி ஒரு ஆள் வந்து ஃபிட்ஸ் வருதுன்னு சொன்னாங்க. நான் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு போனேன். சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு கதையை. எப்படி ஜெயிச்சேன்ற தெரியணும்ல. தலுங்க ஏன்பா என்னப்பா என்ன எல்லாம் தான் பார்த்துருக்காங்க, நீ என்ன பார்க்குற நீ? அப்போ எல்லாம் நீ வா போன்னு சொல்லிட்டாங்க. இல்லைங்க நான் டாக்டர் ஒன்று எல்லாம் வழி விட்டாங்க. நான் போய் என்ன பண்ண, மூக்கில் அழுத்திருந்தேன். இப்படி அழுத்தி சரியாயிடுமா அப்படின்னு அவங்க ஒய்ஃபுக்கு வந்து சொல்லியிருந்தேன். டாக்டர் விடு காற்று விட்டு தள்ளி எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு, தள்ளி தெளிக்கலாமா? நான் வந்து மூக்கில் அழுத்திட்டு இருந்தேன். சார் டாக்டரா நீ அப்படின்னாங்க அந்த அம்மா, அந்த ஒய்ஃப். ஆமாம் சரியாயிடும் சார், விடு சார், இது சரியாயிடும் சார், ஆனால் சரியாயிடும் சார், விடு சார். இது இல்லைம்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேம்மா, போய் ஹாஸ்பிட்டல் சேர்ந்துங்க, எங்கன்னா போய் நிற்கிற வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு வரேன். நீ ஒன்றும் கொடுக்க வேணாம் சார் இது. அதான் இல்லைம்மா, நான் சொல்ல கேளுங்கண்ணா. சார் உன்னை கூப்பிட்டா இப்போ ஏன் சார் வந்து பண்ணுறீங்க? நீங்கள் வானான்னு சொல்லிட்டேன், உங்களை விட வேண்டியதானே? வந்துட்டீங்க ரைட்டு, வானான்ட்டு விட்டுணுமா இல்லையா? நீங்கள் ஏன் ஆர்கிய போட்டீங்க? நான் ஆர்கிய பண்ணலாமா? ஏமா டாக்டர் கேட்டுக்கிறேன். ஏமா டாக்டர்
ஆனால் டாக்டராக விட்டது ஒரு அறவிட்டாங்க அந்த அம்மா. காலை வெறும் வயதில் குடிக்காதுன்னா குடிச்சு விட்டு வலி போதுங்கிறது. இதுக்கு வந்து வைத்தியம் வர பண்ணும் உனக்கு. சார் நீ போ சார், போய் உட்கார சார் இடத்துல. சரிம்மா. இதுதான் வைத்தியம் இந்த இவங்களுக்குலாம். வெறும் வயதில் குடிக்காதன்னு நாஸ்டா வாங்கி தரேன்னு கேட்கல இவன். அப்படி இன்னொரு அரை விட்டதுக்குள்ளே என்னம்மா அப்படின்னா எழுந்துட்டான். போங்க சரியாயிடுச்சு அவ்வளோதான். குடிச்சு சரியாயிடுச்சு அவனுக்கு. வலிப்பு சரியாயிடுச்சு, நீங்கள் போங்க அவ்வளோ. வாலாஜாபத்தை வச்சு இறக்கி விட்டு போயிடுச்சு. எல்லாம் என்னையே பார்த்தாங்க. பஸ்ஸு போகிற எனக்கு திரும்பி பார்த்தாங்க. பாவம் அது மழையில் நனைஞ்சது குரங்கு மாதிரி உட்காந்து அப்படியே உட்காந்தேன். யாரும் வந்து அப்படியே எல்லாமே பாரு என்னுடையவே இருந்தால் இப்படி இருக்கும். காஞ்சிபுரம் போய் இறங்கி வந்து இந்த தேரடியில் போய் இறங்குற வரைக்கும் அப்படியே உட்காந்துட்டு இறங்கி தலை குனிஞ்சு நீ பஸ்ஸு திரும்பி பார்த்தேன். பஸ்ஸு போயிடுச்சு. இனிமேல் யாருக்கும் வயலில் தரக்கூடாது, யாருக்கும் வைத்தியம் பண்ணக்கூடாது. இல்லை கேட்டால் தான் கொடுங்க வாங்க. அப்போ தான் ஆயுதம் இன்னும் கொஞ்சம் நிமிர்ந்தேன். நான் கேட்காம தரக்கூடாது ட்ரீட்மெண்ட். நான் யாருக்கும் ஃபோன் பண்ணுறதில்ல, எப்படி இருக்கீங்கன்ற கேள்வி இது வரைக்கும் கேட்குறதில்ல. அந்த அந்த அடிப்பட்ட வழியும் அது சேர்ந்து தான் நான் யாரையுமே எப்படி இருக்கேன்ற திரும்ப கேட்குறதே இல்லை. எங்கள் அம்மா கூட நான் கேட்குறது கிடையாது, எப்படி இருக்குது அப்படின்றது கேட்டதில்லை. ஒரு 2 நாளைக்கு நீடிச்சாதான் அப்புறமா என்ன ஆச்சுன்னு கேட்பேன். அது வரைக்கும் தள்ளி போட்டுருவேன் நான். இல்லை அந்த ரொட்டி செஞ்சாச்சு. அந்த மாதிரி நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கிறேன். அதில் இது ஒன்று. இந்த எமர்ஜென்சி தான் பேசியிருக்கிறோம். நீங்களும் போய் பஸ்ஸில் கை வச்சது மாதிரி அதை பண்ணீங்கன்னா அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இது. இப்போ திடீர் தலைவலிகள்லாம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இல்லையா? ஃப்ராண்டல் ஹெட்டேக்னா GB14 இங்கேயே கொடுத்தா எல்லாம் அவங்களே பண்ணிக்குவாங்க. இதை அவங்களே பண்ணி தான் கற்றுக் கொடுக்குறாங்க நமக்கு. இப்படியே பண்ணிட்டு இங்கே தான் பண்ண. நீ கையெடுங்க, கையில் பண்ணக்கூடாது, நாங்கள் நீடில் போடுவோம். ஏன்னா நீ கையில் பண்ணிட்டீங்கன்னா தானா சரியாயிடும். நீட்லிங் பண்ணினா நாங்கள் கொடுத்து சரி பண்ணுறதா இருக்கணும். ஒன்று எங்களுக்கு பேர் வரணும், இல்லை பேரோட காசு வரணும். 2 விஷயம் இருக்குது. அப்படி காட்டணும். GB14 கேட்கல, ST44 ஆட் பண்ணணும். இந்த டெம்பரல் ஹெட்டேக் புற்று வலி SJ23 GB41 பொட்டு இங்கேருந்து நகர்ந்து ஃப்ராண்டல் நகர்ந்து இங்கே எங்கே போயிடுது? டெம்பரலுக்கு போயிடுது. டெம்பரல் ஹெட்டேக்கு இங்கே நான் சைடில் நகர்ந்து போச்சு. இது பெரியேட்டல் ஹெட்டேக்கு. இந்த ஏரியாவுக்கு பேர் பெரியேட்டல் ஏரியா. இது GB8 ஸ்டமக் 8. இந்த 2 பாயிண்ட்டு இது கேட்கும். ஸ்டமக் 8 GB8. அப்புறம் SJ3 கேட்கும். SJ23 GB41. அடுத்து வெர்டிகல் ஹெட்டேக்கு. இப்படி நெடுக்கல வெர்டிகல் ஹெட்டேக்னா எக்ஸ்ட்ரா 6 கேட்கும். எக்ஸ்ட்ரா 6 UB60 அது K1. ஆக்சிபிட்டல் ஹெட்டேக்கு. ஆக்சிபிட்டல் ஏரியா எது? OCCIPITAL ஆக்சிபிட்டல் பின்மண்டை. இது GB20. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நிறைய வாரம் சொல்லியாச்சு. GB20 LU7 SI6. அதே மாதிரி ஹை ஃபீவராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அடுத்தது நெக்ஸ்ட் ஏரியா வந்து ஹை ஃபீவர். இதுலேயே அக்யூட் எமர்ஜென்சியில் வந்து என்ன பண்ணோம்? DU14 LI11 LI4. அவ்வளோதான், கரெக்டாக முடிஞ்சிச்சு. ஷாக்கு திடீர்னு ஒரு அதிர்ச்சி அடைஞ்சு அப்படி ஸ்டக்காக இப்படி வந்துட்டாங்க வச்சுங்களேன். 2 பேர் ஆக்சிடென்ட் போகிறாங்க, ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டுச்சு, இன்னொருத்தருக்கு ஷாக் ஆகிட்டாரு. அவருக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்? DU26 K1. அப்புறமா வந்து L11 SH36 SP6 ப்ரெஷர் கொடுத்துக்கிறது, தெம்பு ஏற்றி அவர் ரெடி பண்ணணும். அவரை கண்ணில் வந்து திடீர்னு வந்து அடிச்சிச்சு, ஒரு மாதிரி கண்ணில் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. தூசி அடிச்சிச்சா, பூச்சி அடிச்சிச்சா என்னன்னு தெரியல நமக்கு. இல்லை வந்து அப்படின்னா டக்குன்னு LI4 ST43. காதில் அது மாதிரி திடீர்னு வந்துச்சுன்னா அந்த காது சுற்றி பாயிண்ட் தெரியல உங்களுக்கு எல்லாத்துக்கும். அவ்வளோதான்.
நோஸில் ஏதாவது பிரச்சனை தெரிய வந்துச்சுன்னு சொன்னால் LI4, LI19 நோஸு, டியூ 23, அப்புறம் LU6. திடீர்னு ஒருத்தருக்கு வீசிங் வந்துச்சு, அது வரைக்கும் வரல. அப்போ டெய்லி வீசிங் இருக்கவங்க வேறு. திடீர்னு ஒருத்தருக்கு வீசிங் வந்துச்சு, நீங்கள் பக்கத்து உட்காந்துருக்கீங்க, என்ன பண்ணுறது? 222 ப்ரெஸ் பண்ணலாம். LU6 தெரியும் இல்லையா, அக்யூட். அப்புறம் 222. அப்புறம் நெஞ்சில் அழுத்து சொல்லலாம். 217 ப்ரெஷர் கூட சொல்லலாம். அப்புறம் விக்குன்னா விக்கல், விக்கப், விக்கல் வரும். விக்கல் வரும்போது ஹலோ ம் 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 கேட்கல. ஆ போயிடுது. முதல்ல கால் பண்ணு. அடுத்தது அக்யூட் கொரோனரி இன்சஃபிஷியன்சி சொல்லியா? சரி, ஓகே, சொல்லிடுறேன். என்னென்னு பேசிட்டீங்களா? அதெல்லாம் விட்டுறான். P6, ST36, 222, UB17. UB17லாம் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, டயஃப்ரமுக்கு நேராக பின்னாடி தான் UB17. அவ்வளோதான். அதை ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவுமே. நல்லா இருக்கும் அந்த பாயிண்ட், நல்லா வேலை செய்யும். RBCக்கு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டு. ரைட்டு. அடுத்தது திடீர்னு நெஞ்சொலி, அஞ்சைனா பெக்டோரிஸ், அக்யூட் கொரோனரி டிசார்டர். கொரோனரினா சுத்த குழாய்கள், இன்சஃபிஷியன்சி. என்ன H9, அப்புறமா P6, அப்புறமா H6, அப்புறமா 217, கடைசியாக H7. H7க்குலாம் போகணும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம். என்ன இந்த ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் சொன்ன மாதிரி. நெஞ்சொலிக்குனா நீ என்ன பண்ணுங்க, H9 வந்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். யாராவது P6 கொடுக்க சொல்லுங்கள். 217 யாராவது கொடுக்க சொல்லுங்கள். H6 ஒரு ஆள் கொடுக்கலாம். அப்புறமா தான் கடைசியாக வந்து நீங்கள் வந்து இப்போ H7 கன்ஃபார்ம் பண்ணி போகணும். H7 அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க வேணாம் நீங்கள். இல்லை ஹெச்சே விட்டுலாம், நீங்கள் விட்டுருங்க. H7 வேணாம், H6 வேணாம். இதில் போட்டிருக்காங்க, நம்ம வந்து நான் அதை அவாய்ட் பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு. திடீர்னு கேஸ்ட்ரிக்கில் உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலும் வாழைக்காய் சாப்பிட்டாலும் நம்ம தான் மாட்டிக்கணும். வாங்க, நாங்கள் வாழைக்காய் சாப்பிட்டீங்களாங்க? நீங்கள் நாங்கள் யாராவது சாப்பிட்டீங்களா? கேஸ்ட்ரிக் ஆகும். 212 ஈஸி சார், இது தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. ஏற்கனவே நீங்கள் அதை எப்போ பார்த்தாலும் தொப்புள்ளது நாலேஜ் போல தொப்புள்ளது நாலேஜ் சொல்லி 212 P6, ST36. இந்த ST36 விட ST34 எல்லாம் கேட்கும், ஏன்னா அது வந்து அக்யூட்டு. திடீர்னு டயரியா போகுது, SP4 அக்யூட் டயரியா. பேதியா திடீர்னு சார், திடீர்னு பேதியா என்ன பண்ணுறது? SP4 எடுத்துங்க. ST36, ST25, அவ்வளோதான். திடீர்னு வாந்தி, அக்யூட் வாமிட்டிங், P6, ST36, அவ்வளோதான், முடிஞ்சிடுது. அக்யூட் இன்டெஸ்டினல் காலிக்கு என்ன சார்? இன்டெஸ்டினல் காலிக்குன்றீங்க என்ன சார்? இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரீங்க. வயிற்று வலி, அவ்வளோதான். அப்டாமினல் பெயின், 212, ST25. அப்புறம் வேணும்னா P6, ST36 சேர்த்துக்கலாம். P6, ST36 ஆட் பண்ணிக்கலாம். திடீர்னு அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸ், MRI எடுக்க போகிறேன், 10,000 செலவு பண்ண போகிறேன், 10,000 நீ வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு அவன் என்ன பண்ணலான்னாக்க ST36, LI4 கொடுத்துடலாம். தெரிஞ்சால் நானே வாங்கியிருப்பேன் அப்படின்னு 2 வருஷம் நினைக்கிறாரு. ரெக்கார்ட் நான் வாங்கியிருப்பேன். அந்த MRI என்கிட்ட காசு கொடுத்துருங்க, நான் பார்ட்டியே விட்றேன், டாக்டருக்கு ஃபீஸ் அதே கொடுத்த முடிச்சிடலாம் அப்படின்னு கேட்டு வாங்கிருக்கலாம். அவர் விட்டார். ஸ்கேனுக்கு போய் 7,000 கொடுத்துருந்தாங்க.
இதே வந்து பித்தத்தினால வைத்த வலி பைலியரி காலிக் அப்படின்னு சொன்னாக்க LI4 ST21 ST21 வந்து ரைட் சைடில் போடக்கூடாது, அது கேல் பிளாடர் பொத்தலாயிடும். ST21 லெஃப்ட்னு போடுங்க. கிட்னி வலி ரீனல் காலிக்கு திடீர்னு வந்து கிட்னியில் அதெல்லாம் பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க. GB30 LI4 UB40 UB60 DU26. அக்யூட் ரிட்டென்ஷன் ஆஃப் யூரின் வர மாதிரி இருக்கு, அப்பப்போ யூரின் வர மாதிரி இருக்கு. REN3 REN2 K3 SP6. அக்யூட் டிஸ்மெனோரியா திடீர்னு வந்து பெரிய எக்ஸ்பர்ட்டுக்கு வயிற்று வலி ஓவராகி போச்சு, அடிவேர் வலிக்குது, நான் ஒன்றும் செய்ய முடியலையே. REN4 REN3 SP6 ST36 போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின் டாக்டருங்க அறுத்துட்டாங்க, எனக்கு அது ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு, ஆனால் வலிக்குது எனக்கு. போகும்போது இருந்துச்சா? போகும்போது வலி இல்லை, ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் வலிக்குது. ஓ, அங்கே போய் வலி வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வலியை போங்க, நாங்கள் இருக்கிறோம். LI4 ST44. இந்த தலை பக்கத்துல எல்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா SA18, நெக்குக்கு மேலே இருந்தால் SA18 நல்லா கேட்கும். ஃபுல் பாடினா LI4 ST44, அபோவ் நெக்குனாக்க SA18 நல்லா கேட்கும். ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒவ்வொரு டாப்பிக்கையும் ஒவ்வொரு டிசீஸ் நேமையும் தனித்தனியாக எடுத்து தனித்தனியாக பேச போகும்போது நிறைய விஷயங்களை நம்ம உள்வாங்க முடியும். அந்த மாதிரிலாம் இப்போ சொல்லலை, நம்ம ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சும்மா மைல்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். இன்னும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னு சொன்னால் இந்த எதனால் வருது, அந்த காசஸ் என்ன, அதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிறது, அது அவங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது, அவங்களுக்கு என்ன செய்யணும், சொல்யூஷன்ஸ் என்ன கொடுக்கணும், எந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், எந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட்டு. அதெல்லாம் வந்து அட்வான்ஸ் கிளாஸ் இது வரைக்கும் வந்து நடைபெறவில்லை, எப்போவுமே நடக்கல. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, ரொம்ப தூரம் ஒர்க் பண்ணி வந்து ரிசல்ட்ஸ் காமிச்சவங்களுக்கு தான் அந்த கிளாஸ் நடத்த முடியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் காமிக்கிறவங்களாம் திரும்ப என்கிட்ட வர்றதில்லை. அவங்க வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆயிடுறாங்க. அதனால் அந்த இடத்த கடந்து போயிட்டதுனால அது டிஸ்கஷனுக்கான காலம் எல்லாமே வந்து காலங்கள் ஓடிட்டு இருக்குதுன்றது உங்களுக்கு சொல்லி வைக்கிற இந்த நேரத்தில். அப்போது ஒரு விஷயத்தை எடுத்தோம்னு சொன்னால், நம்ம வந்து வின் ஸ்ட்ரோக் அப்படின்னு சப்ஜெக்ட் எடுத்தாக்கா அந்த வின் ஸ்ட்ரோக் ஏன் வருது, எதனால் வருது, அது இன்டர்னல் காசா இல்லை எக்ஸ்டர்னல் காசா, எப்படி புரிஞ்சுக்கிறது, அதுக்கான வந்து மெத்தடாலஜி என்ன, நம்ம என்ன பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி என்ன. அப்போ சப்ஜெக்ட் என்னென்னு புரிஞ்சாதான், காசு என்ன புரிஞ்சாதான் ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி புரியும். அப்புறம் அவங்களுக்கு ஃபர்தர் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத விஷயம் பற்றி நம்ம பேசலாம். இதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் நம்ம கையில் இருக்குது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் ஹெட் ரீஜனில் சின்கோப் டிஸார்டர்ஸ், இது எப்படி புரிஞ்சுக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. அந்த ஹெட்டேக்குன்றதே வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அது நியூரலாஜிக்கல் பேசிஸில் இருக்குதா, இல்லை வந்து டயசிஸத்தால் வரக்கூடியதா, இல்லை வந்து ஏதாவது சைக்கலாஜிக்கலாக, இல்லை வந்து நமக்கு வந்து என்விரான்மெண்டலா அப்படின்றத நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி புரிஞ்சக்கூடிய இடங்கள் இருக்குது. அப்புறம் ட்ரைஜிமினல் நியூராலஜியான்னு சொல்லிட்டு 3 நரம்புகள் ஒன்றா சேரக்கூடிய பிரச்சனையை பற்றி நம்ம வந்து பாயிண்ட்ஸாக சொல்லியிருக்கிறோம், காசஸ் பற்றி பேசவே இல்லை. இந்த மேக்ஸிலரி மேண்டிபிள் அண்டு அக்குலரி இந்த நர்வஸ் 3, கண் நரம்பு, மேல்தாடை நரம்பு, கீழ்த்தாடை நரம்பு, இது 3க்கும் நடையில் வரக்கூடிய ஷாக்கு. அதாவது வந்து நம்ம கரண்ட்டில் பாசிட்டிவ் கரண்ட்டு, நியூட்ரல் கரண்ட்டு, வந்து நெகட்டிவ் கரண்ட் 3 ஒன்றா ஜாயிண்ட் ஆகி ஏதாவது ஸ்பார்க் ஆகி கிடிச்சு போச்சு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ரிலேட்டட் மேட்ரு இது. அப்புறம் வெர்டிகோ டிசீஸோட கிட்னி டிஸ்ஃபங்க்ஷனோட லிங்க் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ வெர்டிகோ தலை சுத்தல் இஎன்டிக்கு பார்க்க சொல்கிறாங்க, நியூரோ பார்க்குறாங்க, ஆனால் அது கிட்னி ரிலேட்டடாக இருக்குதுன்னா அதை எப்படி நம்ம அட்டன் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட் பேசலாம் அதை பற்றி. அப்போ ஃபேஷியல் பெராலிசிஸ்ன்னு சொன்னால் வந்து முகவாதம்னா எதனால் வருது, முகவாதம், வாட் இஸ் மீன் பை ஃபேஷியல் பெராலிசிஸ், வாட் ஆர் த காசஸ் ஆஃப் த ஃபேஷியல் பெராலிசிஸ், ரூட் காஸ் என்ன, அதுக்கான வந்து இது எப்படி நம்ம சப்ஜெக்ட் எப்படி புரிஞ்சுக்கிறது, நம்ம மெத்தடாலஜியில் வந்து எப்படி அட்டன் பண்ணுறது. அப்புறம் சன்ஸ்ட்ரோக்கு, இப்போ வந்து சாதாரணமாக பெராலிட்டிக் அட்டாக் ஆகிறது வேறு, சன்ஸ்ட்ரோக்கில் இறந்தே கூட போயிடுவாங்க ஹீட் ஸ்ட்ரோக்கில். அந்த மாதிரி நேரங்களில் வந்து சன்ஸ்ட்ரோக் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறது, எப்படி பேஷண்ட்டை புரிஞ்சுக்கிறது, யாருக்கு சன்ஸ்ட்ரோக் வரும் யாருக்கு வராது. அதே மாதிரி மலேரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் கொசு கடிக்கும், ஒருத்தருக்கு 2 பேருக்கு வரவே வராது, 90 பேருக்கு மலேரியா இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அந்த 2 பேருக்கு ஏன் வரல, மீதி 90 பேருக்கு ஏன் வருது அப்படின்றத பற்றியும் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. அப்புறம் லங் டிஸார்டரில் வந்து காமன் கோல்டுக்கே ஒன்று வைத்தியத்துக்கு மருந்துகள் வந்து அறிவியல் கண்டுபிடிக்கல, அறிவியல் குழந்தை பாவம்
அதுக்கு என்ன தெரியும்? அப்புறம் எப்படி கொரோனாவை பற்றி கண்டுபிடிக்க முடியும்? கொரோனா வைரஸ் இன்னைக்கு பிறந்து இன்னைக்கு இறக்கக்கூடிய வைரஸ். அந்த வைரஸ் கோடிக்கணக்கான பேரை கொண்டிருக்குன்னு சொன்னாக்கா அதுக்கான அர்த்தம்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த வைரஸ் வந்து அன்னைக்கு செத்துறோம், அன்னைக்கு சாவது போய் எப்படி ஒரு நாள் சாவடிக்க முடியும்? ஒரு ஆளை கண்டிப்பாக சாவடிக்க முடியாது. நம்ம வந்து தப்பான புரிதல் நம்மகிட்ட இருக்குது. நம்ம வந்து குழந்தைகள் நெருப்பு கையில் கொடுத்துட்டு பேசின்னு உட்காந்துக்கிறோம். அதே மாதிரி வந்து லங் டெஃபிஷியன்சிலேருந்து க்ரானிக் காஃப்னு சொன்னால் லங் எவ்வளோ டேமேஜ் ஆகுது, ஏன் டேமேஜ் ஆகுது, அந்த மாதிரி வந்து அந்த லங் டேமேஜ் ஆனதுக்கான காசஸை வந்து சரி பண்ணாமல் அந்த க்ரானிக் காஃப் வந்து தீராது. அப்போ லங்கில் என்ன இன்ஃபெக்ஷன் ஆகுதா, இல்லை வேறு ஏதாவது வந்து பஸ் ஃபார்மேஷன் இருக்குதா, இல்லை வந்து லங் கெப்பாசிட்டி குறைஞ்சி போச்சா, இப்போ ப்ரீத்திங் வந்து பண்ண முடியுதா அவங்களால, இதெல்லாம் வந்து பேசணும்னு சொன்னாக்க ரெஸ்பிரேட்டரினுடைய ஃபுல் ஸ்விங் எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு. அப்புறம் ஆஸ்மா. இப்போ இந்த ஆஸ்மான்னு சொன்னால் இம்பேலன்சிங் ஆஃப் த லங்ஸு. அப்போ லங்ஸில் வந்து இப்போ இந்த ரைட் சைடு செஸ்ட் சைடு இல்லை உள்ள வந்து நம்ம வந்து அந்த அல்விலிஸ் இதெல்லாம் வந்து கேதரிங்ஸ் இதுக்குள்ளெல்லாம் வந்து என்ன வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது, என்ன வந்து அங்கே ஃபுல்னஸ் ஆஃப் த செஸ்ட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது, அதை எப்படி கரெக்ட் பண்ணாக்கா அந்த ஆஸ்மா வந்து கம்ப்ளீட் எராடிகேட் பண்ணி நார்மல் ஸ்டேட் கொண்டு வர முடியும். நம்ம சைட்டில் ரொம்ப வந்து அக்குபஞ்சரில் ஆஸ்மாவை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணலாம். லங்ஸை வந்து ஃபுல் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ஃபுல் ஆக்டிவேட்டில் பண்ணி காமிக்க முடியும். அந்த அளவுக்கு நம்மகிட்ட சப்ஜெக்ட் இருக்குதுன்றது நமக்கு புரியணும் உங்களுக்கு. அப்புறம் தூக்கமின்மை, இன்சோம்னியா. இன்சோம்னியாவுடைய காசு என்ன? டிஸ்ஹார்மனி ஆஃப் த ஹார்ட். இதயம் வந்து அமைதி இல்லாமல் இருக்கப்போறதுனால தான் வந்து தூக்கமின்மைன்ற விஷயமே வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த இதயத்தை வந்து அமைதிப்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்ன? 20 வாரமாக நான் வந்து இந்த ஈவினிங் கிளாஸஸில் வந்து நான் வந்து ஹார்ட்டை பற்றி தான் பேசியிருக்கிறேன். அதில் நிறைய வந்து இன்சோம்னியா பற்றி பேசியிருக்கிறேன். எப்போ தூங்கணும், எப்படி தூங்கணும், ஏன் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் வந்து கேதரிங்ஸ் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கணும். எடுத்துகிட்டு அதிலேருந்து நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து டிஸ்கஷன்ஸ் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹார்ட் எக்ஸஸ்ன்னு சொன்னால் அது ஆங்ஸைட்டி கொண்டு விட்டுரும். அதே மாதிரி வந்து பால்பிட்டேஷன்ஸ் இருந்துட்டு இருக்கும், படபடப்பு. அது எதனால் வருது, அது எப்படி நம்ம மீட் பண்ண முடியும்? அதே மாதிரி ஹார்ட் டிஸ்ஃபங்க்ஷனில் வந்து நமக்கு வந்து மென்டல் டிஸார்டருக்கோட ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்குது, ஹார்ட்டுக்கும் மென்டலுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அதை எப்படி கோரிலேட் பண்ணுறது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதுக்கு எப்படி கம்ப்ளீட்டாக வந்து ரெக்கரண்ட் இல்லாமல் பார்த்துக்கிறது. இந்த மாதிரி வந்து சாதாரணமாக வந்து நமக்கு வந்து நாசியா, வாமிட்டிங், பெப்டிக் அல்சரு, கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய மேட்ரு ஒன்றுமே நிறைய இருக்குது. அப்போது அதே மாதிரி இந்த விக்கலவருக்கான காரணம் டயாஃப்ரம். ஸ்டமக்குக்கும் செஸ்ட் ஏரியாவுக்கும் அந்த அப்டாமினல் ஏரியாவுக்கும் நடுவில் ஒரு லேயர் தான் வந்து ஒரு பாலம் தான், என்னது பிரிட்ஜு தான் வந்து என்னது டயாஃப்ரம். அந்த டயாஃப்ரம் வந்து கொஞ்சம் அந்த பெல்ட் அது, அந்த டயாஃப்ரம் லூஸ் ஆகிடுச்சுனாக்கா அந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்கா அது வந்து இப்படி தள்ளுது. அப்போ விக்கல் நிற்க மாட்டேங்குது. இதெல்லாம் நம்ம வந்து யோசிக்க போகும்போது வந்து சப்ஜெக்டுகள் வந்து நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய நேரம் தேவைப்படுது. அப்போது அதே மாதிரி ஸ்டமக்கு வந்து அமைதி இல்லை, ஹார்ட் அமைதி இல்லைன்னா தூக்கமின்மை. ஏன் வந்து சிஸ்டம் ஆடுது? அதே மாதிரி ஹார்ட் அமைதி இல்லைன்னாக்கா என்னது இன்சோம்னியா. அதே மாதிரி ஸ்டமக்கு வந்து டிஸ்ஹார்மனி ஆயிடுச்சுன்னு சொன்னாக்க என்ன ஆகுது? எபிகேஸ்ட்ரிக் பெயின், மேல் வயிற்று வலி. அப்போ டிஸ்ஹார்மனி ஆகுது அப்டாமினல் ஜாங் ஃபூ இன் த மிடில் பாடி ஆஃப் த கேவிட்டின்னு சொன்னால் அப்டாமினல் பெயின். அப்போ இன்யாங் வந்து இங்கே வந்து இப்போ யாங் ஆர்கன்ஸுக்கும் இந்த இன் ஆர்கன்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்ஹார்மனி தான் வந்து அப்டாமினல் பெயினை குறைக்காமல் வச்சிடும். அப்போ அது எப்படி ஹார்மனைஸ் பண்ணுறது, எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, இன்னன் யாங் பேலன்சிங்கில் வந்து வைத்து வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள் டெக்னிக் இதெல்லாம். நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும், தெரியாத வரைக்கும் எல்லாமே கஷ்டம்தான். டைரியா ஏன் வருது? அதே மாதிரி வந்து நமக்கு டிசென்ட்ரி என்ன, டைரியாவுக்கு டிசென்ட்ரிக்கு என்ன வித்தியாசம் என்ன, அதில் என்ன வருது, இதில் என்ன வருது? அப்போ அதில் எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணணும், எப்படி புரிஞ்சுக்கணும், அதை எப்படி புரிஞ்சுக்கணும், எல்லாமே வந்து டிசென்ட்ரின்னு தான் சொல்லுவாங்க. சாதாரணமாக கலோக்கில் வந்து லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னால் டிசென்ட்ரி ஆகுதுன்னுவாங்க. டிசென்ட்ரினா சீதபேதி, டைரியானா பேதின்றதை புரிஞ்சு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஜாண்டிஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி நம்மளை பொறுத்த வரைக்கும். என்ன ஜாண்டிஸ் ஈஸி, பெரால்டிக் ஈஸி, ஃபிட்ஸ் ஈஸி. இப்போ லிவர் அண்டு இந்த கேல் பிளாடரை வந்து நம்ம வந்து ஈஸியாக சரி பண்ணி ஜெயிச்சு காட்ட முடியும். இதுக்கெல்லாம் நமக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய சோர்ஸஸ் இருக்குது. ஆனால் சோர்ஸஸ் இருக்குதுன்றது மாதிரி உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்மளால் முடியுன்றதை நம்ம நினைக்க போகணும். அப்போ என்ன எப்படி சர்ச் பண்ணணும், சோர்ஸ் எங்கே இருக்குது, வேர் இஸ் த சோர்ஸ் அப்படின்னு தேட போகும்போது
நம்ம என்ன பண்ணலாம், யாரை பார்த்தாலும் நம்மளால் ஜெயிக்க முடியாதா, முடியுன்றது தான் அங்கே வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். அதே மாதிரி கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர் டிஸ்ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம கரெக்ட் பண்ணணும்னு சொன்னால் கிட்னி ஃபெயிலியர் சரி பண்ணலாம். அப்போ எடிமான்னு சொன்னாக்க எக்ஸஸ் ஃப்ளூயிட் எங்கே ஃபார்ம் ஆகுது, அந்த ஃப்ளூயிட்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மருந்துகள் கொடுத்து இல்லை வந்து இந்த தண்ணி எடுத்துகிட்டு சரி பண்ணுவாங்க. அந்த ஜீவ நீரில் எடுக்கக்கூடாது. எடுக்காமல் சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எப்படி பண்ணுறது, எப்படி சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி கிட்னி அண்டு யூரினரி பிளாடர் டிஸ்ஃபங்க்ஷனில் வந்து இன்னொரு ப்ராப்ளம் வந்து எனுரிசிஸ். அதாவது எனுரிசிஸ்னாக்க பெட் வெட்டிங். அதே மாதிரி நாக்டர்னல் எமிஷன், அந்த செமன் வந்து லீக்கேஜஸ்ஸு, ஒயிட் டிஸ்சார்ஜஸ்ஸு, இதெல்லாம் வந்து கிட்னியினுடைய யூரினரி பிளாடனுடைய டிஸ்ஃபங்க்ஷன்ஸு, டிஸ்ஹார்மனி அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதையும் நம்ம ஈஸியாக வந்து ஜெயிக்கலாம். ரிட்டன்ஷன் ஆஃப் யூரின், அந்த இதுக்கான பிளாடரு கிட்னிக்கு மட்டும் இல்லை, அது நம்ம டைஜஸ்டிஸில் வந்து ஸ்ப்ளீன் அண்டு ஸ்டமக்கும் சேர்ந்து தான் அதில் வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்குதுன்றது நம்ம புரியணும். அப்போ செமினல் எமிஷன் அப்படி தூக்கத்தில் அந்த மாதிரியே வந்து வந்து அந்த மாதிரி செமன் ரிலீஸு, யூரின் அவுட்புட் பண்ணும்போது வந்து செமன் ரிலீஸ் ஆகுறது, அதே மாதிரி வந்து மோஷன் போகும்போது செமன் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னால் அதுக்கான ரிலேஷன்ஷிப்பு எந்தெந்த ஆர்கனோட கனெக்ட் ஆகிட்டு இருக்குது, ஏன் அந்த மாதிரி போயிட்டுருக்குது, அந்த இதுக்கான காரணம் வந்து காசு வந்து எந்த ஏரியாவுக்குள்ளே ஹீட் இருக்குது, எங்கே வந்து ஹீட் குறைஞ்சி போயிருக்குது, ஹவு டு இம்பேலன்ஸ், அந்த ஹவு டு பேலன்ஸ் தான் இந்த பேலன்சஸ் அப்படின்றதையும் நம்ம புரியணும்னு சொன்னால் அதுக்காகவும் நம்ம பேசி ஆகணும். அப்புறம் இம்பார்ட்டன்சி அப்படின்றது மெயினாக இம்பார்ட்டன்சின்றால வந்து கிட்னியோட ரிலேட்டட் தான். கிட்னியை வந்து எங்கேயோ வந்து லாக் ஆகிட்டு இருக்குது. அந்த கிட்னியை வந்து லாக் பண்ணுறதுக்கான கிட்னியை மட்டும் பார்த்து K1 to K77 அப்படி கிடையாது. கிட்னியை அழுத்துறது வந்து ஹார்ட்டா, இல்லை வந்து லிவரா, இல்லை வந்து ஸ்ப்ளீனா, இல்லை லங்ஸா, இல்லை கிட்னியேவா, இல்லை பிளாடரா, இப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப்போட நீ வந்து கனெக்ட் பண்ணி அதை மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலான்னு நீ யோசிக்க போகும்போது மட்டும்தான் வந்து இதை ஜெயிக்க முடியும். அதே மாதிரி லோகோமோட்டர் டிஸார்டர்ஸில் வந்து ஆர்த்ரைட்டிஸு இதெல்லாம் இருக்குது. ஆர்த்ரைட்டிஸ்லாம் நம்ம ஈஸியாக ஜெயிக்க முடியும் ஏர்லி ஸ்டேஜில். அட்வான்ஸாக வந்தாலும் கூட வந்து பேஷண்ட்ஸ் கோஆப்ரேஷன் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அதையும் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஜெயிக்க முடியும். அதே மாதிரி பெராலிசிஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ 4 வாரமாக நான் 3 வாரமாக பெராலிசிஸ் பற்றி தான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கும் அதே மாதிரி தான் தொடர்ந்து நினைக்கிறேன். நான் ஈவினிங் கூட அந்த பெராலிசிஸ்க்கான வந்து எப்படிலாம் ஜெயிச்சுட்டு இருக்கிறோன்றதை பற்றி நான் பேசிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் கேட்டிருக்கலாம், கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. என்ன அதே மாதிரி ஹிஸ்டீரியானா ஃபயர் இம்பேலன்ஸு, அந்த ஃபயர் எப்படி கரெக்ட் பண்ணுறது, பேலன்ஸ் பண்ணுறது. ஃபயர்னா எந்த ஃபயரு, அது வந்து எஸ்ஜேவா, எஸ்ஐயா, இப்போ கிட்னி இது ஹார்ட்டா, இல்லை எஸ்ஐ இது பெரிகார்டியமா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து அதை வந்து அதில் கரெக்ட் பண்ணி அந்த இம்பேலன்ஸிங்கை பேலன்ஸ் பண்ண ஃபயருக்குள்ளேயே தான் இம்பேலன்ஸிங். அது அந்த ஹிஸ்டீரியா ஜெயிச்சு காமிச்சு சைக்காலஜி, சைக்காட்ரிக் அக்குபஞ்சர் சென்டர், மென்டல் அக்குபஞ்சர் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூட போடலாம். அது மாதிரி நம்ம ஜெயிக்கிறதுக்கானது. அப்புறம் அமெனோரியா பீரியட்ஸே எனக்கு வரலன்றவங்களுக்கு வந்து எங்கே நடக்குது, அப்போ வந்து அந்த இன்யாங்கில் வந்து 3, அதாவது அந்த சாஞ்சியோவில் வந்து 3 பார்ட் இருக்கு இல்லையா, அப்பர், மிடில் அண்ட் லோயர். அந்த லோயரில் இருக்கிற ப்ராப்ளம் தான் வந்து இந்த பீரியட்ஸே ஒருத்தருக்கு வரலன்னு சொல்கிறது. அதனால் வந்து நான் கர்ப்பப்பை வந்து இப்படி இருக்குது, ஓவரேஜ் இப்படி இருக்குது, வெளியே டியூப்ஸ் இப்படி இருக்குது, இவங்களுக்கு பீரியட்ஸே வராது, இவங்களுக்கு வந்து கல்யாணமே பண்ண முடியாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அது எல்லாத்தையும் முறியடிக்க முடியும். கோஆப்ரேட் பண்ணி பேஷண்ட்ஸ் கோஆப்ரேட் பண்ணி வந்து நம்மளோட பேச போகும்போது, நாம் அதை புரிஞ்சிக்க போகும்போது நம்ம என்ன சொல்லி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னு சொன்னாக்கா இது ஈஸியாக ஜெயிக்க முடியுன்ற கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இன்னும் ஜெயிப்போம் நம்ம. அப்போ டிஸ்மெனோரியான்னு சொன்னால் அந்த பெயின்ஃபுல் மென்சஸ்னால் யாங் டெஃபிஷியன்சி ஆஃப் த லோயர் பார்டர்ன்றதை புரிஞ்சு சொன்னால் அதுவும் வந்து நம்ம வந்து இவ்வளோதானா, லோயர் பார்டருக்கு யாங்கை எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி ஹவு டு என்னது சேனலைஸ் த யாங் ஆர்கன்ஸு, அந்த ஏரியாவோட கனெக்ட் ஆகக்கூடிய யாங் எது, அந்த எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது, அதை டானிஃபை பண்ணுறது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதெல்லாம் எப்போ பண்ணலாம். அப்புறம் மெனரேஜியா, ஓவர் ப்ளீடிங், போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ். போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ்னா வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ப்ளீடிங் நிற்காமல் போயிட்டுருக்கிறது, யூட்ரின் டேமேஜஸ்ஸு, இதுக்கெல்லாம் வந்து அந்த சப்ஜெக்ட் எப்படி புரிஞ்சோம்னா நம்ம கொடுக்க முடியும். லுக்கேரியா, வெள்ளைப்படுதல் எப்படி புரிஞ்சுக்கிறது. மார்னிங் சிக்னஸ்னு காலையில் தான் வாந்தி எடுத்து கிடப்பாங்க ஓன்னு. அப்புறம் லாக்டேஷன் இன்சஃபிஷியன்சி, வந்து குழந்தைக்கு பால் இல்லை. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் சப்ஜெக்டை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணாக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டிஸ்கஸ் பண்ணாத வரைக்கும் பாயிண்ட்ஸை பார்த்து நம்ம வந்து ஈஸியாக போட்டு ஜெயிச்சு போல 10 பாயிண்ட் தான் சார் நீங்கள் போடுறீங்க, என்ன சார் இவ்வளோ நீங்கள் பார்க்கவே இல்லை, சும்மா எங்களை மட்டும் பயமுறுத்திருக்கீங்க அட்வான்ஸ் கிளாஸ் பற்றி பேசிட்டு. அப்புறம் நம்ம குழந்தைகளை எப்படி பண்ணுறது பற்றி பேசணும். அதுக்கான காசஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த பொண்ணுக்கு வீங்கி வந்தால் என்ன செய்யறது, புட்டாளம்மைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மம்ஸ் அதுக்கு பேர்.
அது வந்து என்ன பண்ணலாம், குழந்தைகளுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து பேதி போயிட்டே இருக்குது, க்ரீனிஷாக போகுது அப்படின்னா லிவர் எங்கே ஃபங்க்ஷன் டிஸ்ஹார்மனி ஆகிருக்குது, அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த குழந்தைகள் வரக்கூடிய வந்து அரிப்பு வந்துச்சுன்னா அந்த குழந்தைங்க சொல்ல தெரியாது, அது ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கும், அழுதுட்டு இருக்கும், அந்த உடம்புல பார்த்தா சிவப்பு சிவப்பாக புள்ளிகள் இருக்கும். இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ அதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க நமக்கு வந்து சப்ஜெக்ட் புரியணும். அப்புறம் லேடிஸ் வரக்கூடிய அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மார்புகள் வீங்கி வலிச்சிட்டு இருக்கும், மேஸ்டைட்டிஸ் அவங்க சொல்ல முடியாது. அது மாதிரி தைராய்டு காய்டர்னா இதுக்கான காசஸ் என்ன, இது நம்ம கூட தைராய்டு கேன்சர் ஜெயிச்சோன்னு சொன்னேன். இந்த காய்டர் கேன்சர் வந்து ஃபோர்த் ஸ்டேஜில் இருந்தக்கூடிய பேஷண்ட்டை நம்ம ஜெயிச்சோம் ஒரு காலத்தில். அதெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம பெருமைக்காக சொல்லிட்டு இல்லை, சப்ஜெக்ட் இருக்குன்றதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான் பேசியிருக்கிறோம். சாதாரணமாக ஸ்ப்ரெயின்னா என்ன, என்ன ஸ்ட்ரெயின்னா என்ன, இதுக்கெல்லாம் என்ன அக்குபஞ்சர் எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி பண்ணலாம். அப்போ சாஃப்ட் டிஷ்யூஸு அதெல்லாம் ஸ்ப்ளெயினை வந்து கரெக்ட் பண்ணால் சரியாயிடும். அந்த ப்ராப்ளம் எங்கே இருக்குது, சாஃப்ட் டிஷ்யூஸ் இருக்குது புரியணும் நமக்கு. ஸ்ப்ரெயின் திடீர்னு வந்து சுளுக்காகி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், சுளுக்கு வந்து அங்கே பணம் எடுத்து விட்றாங்க, அங்கே வந்து நீ விட்டால் சரியாயிடுது, இங்கே எப்படின்னா இந்த பாயிண்ட் ப்ரெஸ் பண்ணுறாங்க, இந்த வரமால பணம் சரியாயிடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அக்குபஞ்சர் தான் சரியாகும். அப்போ அந்த ஸ்ப்ரெயின்னா என்ன, வாட் இஸ் மீன் பை ஸ்ப்ரெயின். அப்போ அது எங்கே வந்து ஹவு டு ரிலீவ் அந்த ஸ்டிஃப்னஸ் அந்த லாக்கு அப்படின்னு புரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நம்ம ஈஸியாக சரி பண்ணிட்டு போகலாம். அப்போ எப்போ என்ன சப்ஜெக்ட் அது, சாஃப்ட் டிஷ்யூஸ் பிலாங்ஸ் டு ஸ்ப்ளெயின். நம்ம பேசியிருக்கோம் நம்ம ஏற்கனவே. அதே மாதிரி டெஃப்னஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது, மியூட்டிசம் எப்படி புரிஞ்சுக்கிறது, அதே மாதிரி வந்து டென்னிட்டஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது, ஏன் அந்த மாதிரி வருது, இதெல்லாம் வந்து ஒன்றையும் நம்ம பேச போகிறோம்னு சொன்னால் ஒரு நாள் ஒரு சப்ஜெக்ட் பேசணும்னா கிட்டத்தட்ட வருஷம் பூரா பேசலாம் நம்ம. உங்களுடைய கோஆப்ரேஷன் வேணும், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இன்வால்மெண்ட் இருக்கணும், கட்ஸ் இருக்கணும், கரேஜ் இருக்கணும், உங்கள்கிட்ட இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். அதே மாதிரி வந்து கண்ணில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே நம்ம வந்து என்ன பண்ணணும், கண்ணையும் லிவரையும் கேல் பிளாடரையும் லிங்க் பண்ணியே நம்ம வந்து இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. அப்புறம் வந்து ஏன் மூக்கில் தண்ணி ஒழுகுது, மூக்கில் ஏன் தண்ணி ஒழுகுது கேட்குறேன், சொல்லுங்கள் பார்க்கலாம். மூக்கில் ஏன் ரத்தம் ஒழுகுது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹீட். அப்புறம் அதுவும் ஹீட்டு இதுவும் ஹீட்டு. பல்வலி ஏன் வருது, பல்வலியை வந்து ஜெயிக்கணும்னாக்க எதோட ஜெயிக்கணும், சோர் த்ரோட் ஏன் வருது, அது ஏன் ஜெயிக்கணும். இந்த மாதிரி இந்த புக்கெல்லாம் இருக்குது. இந்த புக்கு ரொம்ப ஈஸியான புக்கு இது. இந்த புக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் அப்போ முதலே சொல்லி எழுதாமல் இருப்பேன் நான், என்ன சார் நீங்கள் வச்சு அட்டை போட்டு வச்சுக்கிறீங்கன்னு பார்த்தாக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கிறீங்க, வேறு உள்ள வச்சுறீங்க. இது என்ன புக்குன்னு சொன்னீங்கன்னா வாங்கிடலாம். ஏன் உங்களுக்கு அந்த புக்கை சொல்லலாம், ஒன்றுமே ரொம்ப சிம்பிள் புக்கு அது, எல்லா முக்கியம் பாதுகாப்பு சொல்ல போனால் வாங்கிட்டு வந்துடலாம் ஒரு புக்கு. அது ஏன் சொல்லன்னு சொன்னால், நீங்கள் புக்கை பார்த்துக்கலான்னு சொன்னால் எப்போவுமே புக்கை பார்த்துக்கலான்றத இடத்துல வந்து அப்போ தாண்ட மாட்டீங்க. புக்கை பார்த்துட்டே தான் இருப்போம், எப்போவுமே புக்கு இருக்கும், புக்கு வாங்கி வச்சுருவோம், பார்க்கவே மாட்டோம், பிரித்ததே கிடையாது. நான் கிட்டத்தட்ட நான் என் லைஃப்பில் வந்து 10, 20,000, 30,000, 50,000 கூட படிச்சிருப்பேன். ஆனால் நான் வாங்கி பிரிக்காத புத்தகங்களும் என்கிட்ட இருந்தது, சீலே பிரிக்காமையே நான் நிறைய வச்சுருந்தேன். அந்த மாதிரி வந்து இதெல்லாம் பிரிக்கவே இல்லையேன்னு பார்த்து பல வருஷம் கழிச்சு பார்த்து அதுக்கப்புறம் அதை படிக்க நேரம் இல்லாத புக்கும் அந்த மாதிரி என்கிட்ட இருந்தது. அப்புறம் புக் ரீடிங்கிறது என்னுடைய ஹேபிட்டில் ஒன்று இருந்தாலும் கூட நான் கூட பிரிக்காமே வச்சுருந்த புக்கும் நிறைய இருந்திருக்குது. அப்போ இந்த புக்கெல்லாம் வாங்கிட்டு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரீடிங் ஹேபிட் இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு புக் வச்சுருந்தாலும் பிரிக்க மாட்டீங்க. அது ஒரு புக்கில் இருக்கிறது தான் நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஒன்றும் வந்து நானாக வந்து இமேஜின் பண்ணியோ இல்லை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் வந்து ஷேர் தான் பண்ணி, அதாவது அதை வந்து மிங்கிள் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் ஒழிய ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, ஒரு ஆத்தருடைய புக்கு எடுத்து தான் நான் சொல்லிட்டு வரேன். ஒரு சப்ஜெக்ட் வந்து எப்படி அது லைனாக அங்கே இருக்கோ அதே ஆர்டர் தான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். கூடுதலாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து பேத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸை பற்றி முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து நீங்கள் கடைசி கடத்துக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னாக்க, நம்ம டயக்னோசிங் வச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு பாயிண்ட் செலெக்ஷன் பண்ண போகிறோம். அப்போ எப்படி டயக்னோசிங் பண்ணோன்றதில் வந்து மறுபடியும் ரீகால் அடுத்த வாரம் முடித்த உடனே வந்து பாயிண்ட் செலெக்ஷன் பண்ணுற இடத்துக்குள்ளே நம்ம வரணும். அவ்வளோதான். மீதி ஏதாவது பெண்டிங் மேட்டர் இருந்தால் நீங்கள் எனக்கு இப்போவே இன்ஃபார்ம் பண்ணிடணும், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடணும். இதெல்லாம் மெசேஜ் எனக்கு தெரிய வேண்டியிருக்குது, பெண்டிங் இருக்குது. அதாவது இப்போ வந்து மயூரி அண்ட் ரில்வான் 2 பேர் லேட்டாக வந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து இன்னொரு தடவை வந்து நான் வந்து ரிவிஷன் கொடுப்பேன் நான். அது வந்து நீங்களும் வரதா இருந்தால் வரதை பற்றி ஆட்சேபம் இல்லை. அது 4 வாரம் முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும், உங்களுக்கு எக்ஸாம் எழுத வச்சிடணும். அதுக்கான ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். பிப்ரவரி மாதம் பிப்ரவரி 2க்குள்ளே எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கோம் நீங்கள், அதுக்கும் தயாராகணும். அது அனாட்டமி ஃபிசியாலஜி ஒரு பேப்பர் இருக்குது, அப்புறம் சப்ஜெக்ட்லேயே 2, 3 பேப்பர் இருக்குது, 4 பேப்பரு. சென்டர் தான் எங்கேன்னு முடிவு பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா கொஞ்சமாவது நீ முயற்சி எடுத்து எழுதினா தான் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை 2 பேருக்கும். சொல்லி கொடுத்துறேன்னா நீங்களே எழுதி கொடுத்துருவீன்ற மாதிரி நினச்சிருக்காதீங்க. நீங்கள் சொல்கிறது நீங்கள் எழுதி தரணும், நான் சொல்கிற மாதிரி எழுதணும்.
ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் தெரியாது, அந்த எக்ஸாமினேஷனில் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும்னு சொன்னால் சில விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லித் தரணும், அவ்வளோதான். ஆனால் அவங்களே வந்து புரிஞ்சு எழுதினாம தான் வந்து அவங்களுக்கு வந்து ஜெயிக்க முடியுன்றது புரிஞ்சால் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு பேஷண்ட் அட்டன் பண்ணுறதுக்கான பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இதுலேருந்து கிடைக்குது. அப்போ ஒரு பாயிண்ட் தேடுவோம் புக்கில் தேடி, இது எதுக்கு அது எதுக்குன்னு தேட போகும்போது தான் உங்களுக்கு வந்து அது புரியும். அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து எல்லாருமே வந்து சும்மா கற்றுட்டு போகிறதோட நிற்காமல் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற இடத்துக்குள்ளே வரணும். அந்த இடத்துக்குள்ள உங்களை கொண்டாடுறதுக்கு நான் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன். அந்த 4 வாரத்தில் பாயிண்ட் செலெக்ஷன்லேயே இன்னும் சில எந்தெந்த விஷயங்கள்லாம் புரியணுமோ கேட்டிங்கன்னா அப்போ சொல்லிடுவேன். உங்களுக்கு இதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன், புரிய வைக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கணும். அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு எது தேவைன்றதை வந்து எனக்கு வந்து என்ன பண்ணுங்க, நோட் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். அதெல்லாம் வந்து அடுத்த வாரம் நான் கவர் பண்ணுவேன். இந்த 4 வாரத்தில் கவர் பண்ணிவிடுவேன் எல்லாத்தையுமே. அது எப்படின்னா பாயிண்ட் செலெக்ஷன் பண்ண போகும்போதே இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க, இந்த பாயிண்ட் செலெக்ஷனோட சேர்ந்து அதே சப்ஜெக்ட் புரிய வச்சிருவேன். நீங்கள் கேட்கறதுக்கான பதில் தான் இனிமே அடுத்த வாரத்துலேருந்து பாயிண்ட் செலெக்ஷன் நான் வந்து ஈஸியாக பண்ணுவேன். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் கேட்குற மேட்டரோட லிங்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். எங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பேஷண்ட் பற்றி கேட்டிருக்கோம், இல்லை எங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் புரியாமல் இருந்தது சொல்லுங்கள் அப்படின்னு ஏதாவது லிங்க் பண்ணிங்கன்னா அதுலேருந்து பாயிண்ட் செலெக்ஷனையும் சேர்த்து லிங்க் பண்ணி நான் மிங்கிள் பண்ணி கம்பைண்டாக அது 2 கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஒரு கன்க்ளூஷன் ஏரியா இப்போ இது. அதனால் நீங்கள் கேட்கணும், நான் சொல்லணும். இப்போதைக்கு நீ கேட்காம நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் சொன்னேன், நீங்கள் கேட்டீங்க. இப்போ நீங்கள் கேட்கணும், நான் சொல்லுவேன். அதுதான் அடுத்த பார்ட்டு. அது வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ ஒர்க் பண்ணுங்கள். என்ன என்கிட்ட கேட்கணுன்றது தான் முதல் ஒர்க்கு. இப்போ அந்த ஒர்க்கு இந்த வாரம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாரம் சப்ஜெக்ட் அதுவாக தான் இருக்கும். இல்லைனா பாயிண்ட் செலெக்ஷன் போயிடுவேன் நான். பாயிண்ட் செலெக்ஷன் நானே இமேஜினரி பல்ஸ் போட்டு பாயிண்ட் செலெக்ஷன் பண்ணுவேன். அது உங்களுக்கு வந்து அதுலேருந்து வந்து நீங்கள் எப்படி அதை வந்து புரிஞ்சிக்க முடியுமோ புரிஞ்சிக்கலாம். புரியலன்னா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் கிளாஸ், அவ்வளோதான். ஆனால் 4 வீக்ஸ் நம்ம முடித்தா தான் நம்ம அடுத்தது எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு அதை கொடுக்கணும், அது என்ன செய்யணுன்றது கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே பண்ணிங்க இருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, அவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் தரணும். உங்களையும் அதில் சேர்க்க முடியுமான்றது பார்க்கணும். அப்போ இது வரைக்கும் நீங்கள் உள்வாங்கினது எல்லாம் முடிஞ்சிச்சு. சப்ஜெக்ட் வைஸ் எல்லாமே வந்து ஓவரால் வந்து கன்க்ளூடடு. இனிமேல் வந்து அடுத்த செய்ய வேண்டிய வேலை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் வந்து என்ன கேட்கணுமோ இப்போ இனிமேல் வந்து அப்புறம் சொல்கிறேன்னு நான் சொன்னா இருந்தாலும் சரி, இல்லை நான் சொல்லாமே இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து சொல்லிடணும். சொல்லிட்டீங்கன்னா அதுலேருந்து நான் அடுத்த வாரம் கிளாஸஸில் வந்து டெவலப் பண்ணி கொண்டு போயிடுவேன். இந்த கல்வியை எங்கிருந்து யார் மூலமாக நான் பெற்றிருக்கின்றனோ அவர்களெல்லாம் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள். அவர்களுக்கான பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.